மாலை வணக்கம். இது சிறப்பான வெற்றி அடையக்கூடிய முதற் கூட்டமே நான் வச்சுக்கிறேன். இது வெற்றி கூட்டம் தான். இது வந்து ஒரு ட்ரையல். தமிழ் திரைப்படம் இன்னைக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் சமயத்தில் தமிழ் திரைப்படத்தை காப்பாற்ற தமிழாகவும் நம் தமிழ் கடவுள் முருகன் அவதரித்த குமரனாகவும் இந்த மேடையில் தலைவராக வெற்றி பெற்று வரப்போகும் தமிழ் குமரனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மேலும் அவருக்கு அனுபவம் இருக்கான்னு நிறைய பேர் ஆலோசிக்கலாம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நல்லது பண்றதுக்கு அனுபவம் தேவையில்லை, மனம் மட்டும் போரும். அந்த மனம் அவர்கிட்ட இருக்கு. அதே போல் இங்கு தற்சமயம் செயலாளராக இருந்து கொண்டிருக்கும் அண்ணனுக்கு, அருகில் இருக்கும் அண்ணனுக்கு இங்க என்ன சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன இந்த ப்ரொடியூசருக்கு தேவை என்பது நல்லா தெரியும். இந்த 3 ஆண்டு காலம் அவர் செய்யணும்னு மனசு வச்சிருந்தாலும் செய்ய முடியாம இருந்த நிர்வாகத்தை போற்றி அதை அகற்றி ஒரு புதிய நிர்வாகமாக தமிழ்குமரனை கொண்டு வந்து இதை செயல்படுத்த ஒரு படைத்தலைவனாக வந்து நின்று கொண்டிருக்கிறார். இவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இதுல இன்னொரு ஸ்பெஷல், என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு போஸ் இருக்காருங்க. போஸ் எப்பவுமே வந்து ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ரொம்ப கோவப்படுவாரு. ஆனா போஸ் கோவம் மட்டும் படாம நல்லா சாஃப்டா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தான் வின் ஆக போறீங்க, உங்களோட சேர்ந்து மேடம் இருக்காங்க. அதனால யூ ஆர் த லக்கி வின்னர், டோன்ட் வரி. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பெப்சி துணைத் தலைவராக இருக்கேன். எனக்கும் நான் இசை சம்பந்தப்பட்டுதான் நிறைய பேசுவேன். இந்த பெப்சிக்கு வந்த பிறகு நிறைய அனுபவம் எனக்கே கிடைச்சது. அந்த அனுபவம் வந்து என்னுடைய மானசீக குரு, என்னுடைய அண்ணன், எங்க பெப்சி தலைவர் ஆர்கே செல்வன் அண்ணாவிடமிருந்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன். அவர் முன்னே சொல்றார், யார் என்ன திட்டினாலும் கோச்சிக்காதன்னு. அதான் ஏன்னா இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் எங்க வந்து துன்புறுத்திச்சு பாருங்க. இந்த 3 வருஷம் நாங்க லைஃப்லயே மறக்க மாட்டோம். ஆனா எங்க அண்ணா வந்து ஒரு சின்ன அளவு கூட கோவப்படாம இந்த எங்களுக்குள்ள இந்த போராட்டத்தை வந்து நிவர்த்தி பண்ணி இன்னைக்கு ரொம்ப சுமூகமாக நாங்கள் இருக்கோம்னா அதுக்கு எங்களுடைய அண்ணன் 25,000 தொழிலாளர்களுக்காக காப்பாற்றக்கூடிய எங்களுடைய படைத்தலைவன் எங்க அண்ணனுக்கு இந்த வேலையில் அவர் பின்னாடி நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு படம் எடுத்தாலே இன்னைக்கெல்லாம் கஷ்டம். கிட்டத்தட்ட 45 வருஷமா படம் லீடிங் எடுத்துட்டு இன்னைக்கும் வந்து இந்த திரைப்படத்தில் ஜாம்பவானாக இருந்துட்டு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் தானு அண்ணன் அவர்கள் இந்த மேடையில் இருந்து இந்த டீமை வந்து உருவாக்குறதுக்கு இவர் ஒரு முக்கிய காரணம் என்பதை நான் சொல்றேன். ஏன்னா அவருடைய எண்ணம் என்னன்னா இந்த தயாரிப்பாளர் சங்கம் மிகப்பெரிய அளவில் வரணும்ன்றது அவருடைய எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காகவே இந்த அணியை வந்து தயாரிச்சிருக்காரு. ஸோ இதுல எல்லாருமே, அது இல்லாம இப்போ இதுல இருக்கிற மற்ற நிர்வாகிகள்லாம் வந்து செயற்குழு உறுப்பினர்லாம் எக்ஸலன்ட். அதுல முக்கியமிக்க சொன்னா என்னுடைய தமிழ்மணி அண்ணன் இருக்காரு. ஏன்னா எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தவர் எனக்கு எங்க அண்ணன் இருக்காருங்க. அப்புறம் என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு பிரவீன் காந்தி இருக்காரு. அப்புறம் நிறைய பேர் இருக்கா, ஆர்கெஸ்ட்ரா இருக்காரு. ஸோ இந்த டீம் எனக்கு பிடிச்சிருக்கு சார். நீங்க ஜெயிச்சு வந்த பிறகு எங்க தொழிலாளர்களுக்கு என்னைக்கும் நீங்க ஒரு பாசத்தோடும் அன்போடும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்றாங்க
நானும் என்னுடைய சகோதரருக்காக தான் இந்த விழாவுக்கு வந்திருக்கேன். சகோதரர்னா தமிழ்குமார் என்னுடைய சகோதரர். இந்த எலெக்ஷன் நிற்கிற எல்லாருமே என்னுடைய சகோதரர் சகோதரிகள் தான். ஏற்று நிற்கிற சகோதரர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு மேடை நீங்கள் கண்ணில் பார்த்துட்டீங்க. செல்வமணி சார், தானு சார், வாழ்த்து வந்திருக்கிற குணநாதன் சார் எல்லாரும் இருக்காங்க. இது எனக்கு அறிமுக கூட்டம் மாதிரியே தெரியல. ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு இருக்கிற ஒரு ரொம்ப செய்யறதுக்கு இருக்கு. இந்த விழாவில் பேசுறதுக்கான விஷயம் இல்லை. எந்த முடிஞ்சு போன விஷயத்தையும் நம்ம எடுக்கவே வேணாம். ஒரு பட்டியல் போட்டு எதையெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், இன்றைக்கி சினிமா இருக்கிற இந்த நிலைமையில் எதெல்லாம் பாசிட்டிவாக கொண்டு போகலாம். உங்களோட செல்வமணி சார், தானு சார்லாம் இருக்காங்க. உட்காந்து நீ ஜெயிச்சிட்டுன்னு நினச்சிட்டே வேலை செய்யுங்க. இப்போ இருந்த எதெல்லாம் ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு போகணுமோ அதெல்லாம் கொண்டு போங்க. நாங்களும் கூட இருக்கோம். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. முன்னாள் பெப்சினுடைய தலைவர், மூத்த உறுப்பினர் அருமையான வி.சி. குகநாதன் அவர்கள். வெற்றி வேணும்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் வேணும். ஒன்று விடாமுயற்சி, ரெண்டாவது துணிச்சல். இந்த ரெண்டும் இருந்தால் வெளியே வெற்றி பெற்றிடலாம். ஆனால் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் வெற்றி பெறணும்னா துணிச்சல், விடாமுயற்சி ப்ளஸ் தானம். ஓகே தானே நான் சொல்றது? சரி, இப்போ நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா முக்கியமான விஷயத்த சொல்லணும். 67 தேர்தல் முடிஞ்ச உடனே அவெல்லாம் சேர்ந்து போய் ராஜாஜி கிட்ட கேட்டாங்க, ஐயா ஏன் நீங்கள் அந்த பக்கம் போனீங்க, கூட்டணியே அங்கே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு ராஜாஜி சொன்னார், எப்பவுமே வெற்றியின் பக்கம் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அணி வெற்றி பெறும்னு எனக்கு தெரியும், அதனால நான் அங்கே சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். நானும் அதையே தான் சொல்கிறேன். இந்த கூட்டணி ஜெயிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் வந்திருக்கேன். தம்பி தமிழ்குமார் என்னை பார்த்தபோது நான் ஒரு கேள்வி கேட்டேன். 3 பேர் சொன்னால் நான் வரேன் அப்படின்னு. 10 நிமிஷத்துக்குள்ள அந்த 3 பேரையும் எங்கூட பேச வச்சார். அதே மாதிரி அண்ணா ராதாகிருஷ்ணன் எங்கே இருந்தாலும் அவர் கூட நான் இருப்பேன். ஏன்னா கடுமையான உழைப்பாளி. இந்த திரை உலகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த தமிழ் திரைப்பட தொழிலை முன்னாடி கொண்டு எப்படியாவது ஒரு நல்ல இடத்துல உட்கார வச்சிடணும்னு நினைக்கிறாரு. அது இன்னைக்கு நேரத்தில் எத்தனை வருஷமாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் பாருங்க, எல்லாரும் அனுபவம் மிக்கவர்கள், துணிச்சல் உள்ளவர்கள், எந்த காரியத்தையும் தயங்காமல் எடுத்து செல்லக்கூடியவர்கள். அவங்க மட்டும் இல்லை, உங்களையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான்லாம் என்னுடைய 20வது வயசில் தயாரிப்பாளர் ஆனவன். அதனால் உங்களையெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கு. இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, வருங்காலம் சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த கூட்டத்துக்கிட்ட வெற்றி அடைய போகிற அல்லது வெற்றி அடைஞ்ச இந்த நிர்வாகத்தினர்கிட்ட நானும் செல்வமணி அவர்களும் பேசிக்கொண்ட ஒரு விஷயத்தை அதை தானசர்கிட்ட இப்போ தான் சொல்கிறேன், மறுத்துடாதீங்க தயவு செய்து. இந்த திரைப்பட தயாரிப்பாளர்களுடைய சங்கத்தின் சார்பாக ஒரு வங்கியை ஏற்படுத்த வேண்டும். அந்த வங்கி ஒரு வருஷத்துல குறைஞ்சது 10 ப்ரொடியூசர்ஸ்க்காவது ஃபைனான்ஸ் பண்ணணும். ஆனா அந்த ஃபைனான்ஸ் பண்றது எப்படி இருக்கணும்னா எந்த முகதாட்சண்யமும் இருக்கக்கூடாது.
நல்ல கதை, நல்ல டெக்னீஷியன் கூட இருப்பேன். செல்வமணி எங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி வந்து எல்லா விதமான உதவிகளையும் செய்வார். ஆகவே இந்த அணி வெற்றி பெறும். இனி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுடைய முகவரி வேறு மாதிரி இருக்கும். ஆகவே வெற்றி அடையுங்கள், நல்லதை செய்யுங்கள். வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நான் 25 வருஷமா 30 வருஷமா தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்து எலெக்ஷனில் இன்வால்வ் ஆகியிருக்கேன். ஒரு 8 தடவை கமிட்டியில் நின்றுருக்கேன். இப்போ 2 டேர்ம்ஸ் நான் வந்து பொருளாதார நின்றுருக்கேன். ஒரு தடவை நாங்களும் ஆந்திரத்தில் உட்காந்து கணக்கு போடுவோம். இவங்களுக்கு ஒரு ஓட்டு வரும், இவங்களுக்கு ஒரு ஓட்டு வரும். அதனால் அந்த கணக்கு எதுவும் தப்பாக போடுறதே கிடையாது. ஒரு இதையும் சரியாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த கூட்டணியை பார்க்கும்போது, இந்த வாக்காளர்களை இந்த ஓட்டு எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக தெரியுது இவர்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆனால் நீங்கள்லாம் உட்காந்து இந்த எலெக்ஷனே இல்லாமல் இவங்களை வழிவிட்டு இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க. ஒரு 2 பேர் அவங்கள வந்து நீங்கள் வேறு கமிட்டிலேயே போட்டு ஒரு உருவாக்கி இந்த தேர்தல் இல்லாமல் பண்ணிங்கன்னா மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா தயாரிப்பாளர்களுக்கு வேலை செய்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு கவுன்சில், ஒரு தயாரிப்பாளர் சங்கம் தேவை. ஆனால் வெற்றி பெற இந்த ஓட்டில் இந்த எலெக்ஷன் நிற்கிறவங்க எல்லாரும் நான் பார்த்துருக்கேன். எலெக்ஷன் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப வேலை செய்வாங்க, செலவும் ரொம்ப செய்வாங்க. ஆனால் எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்த பிறகு பார்த்தோம்னா அவங்க அந்த அளவுக்கு வேலை சில பேர் செய்கிறது கிடையாது. அதனால் அவங்களாம் ஒன்று கேட்டுக்கிறேன், நீங்கள் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு வர்றது மட்டுமே குறிக்கோளாக நினைக்காதீங்க, வேலைகள் செய்யணும். ஏன்னா தயாரிப்பாளர் வந்து தயாரிப்பாளர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, ரொம்ப பிரச்சனைகள் இருக்காங்க. தயவு செய்து யார் வந்து வெற்றி பெற்றோம் இல்லை உங்களுக்கு வேலைகள் இருக்குன்னா இன்னைக்கு நிற்காதீங்க. அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்குது. நான் 5 வருஷம் இருந்தேன். என்னுடைய வேலையில் வந்து என்றைக்குமே வந்து எல்லாருக்கும் தெரியும். ஃபோன் பண்ணால் 5 மினிட்ஸில் போய் செக் சைன் பண்ணிடுவேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் வர வச்சு செக் சைன் பண்ணிடுவேன். என்னால் வந்து 1 டே கூட டிலே ஆனது கிடையாது. அதனால் நான் கேட்டுக்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான், தயவு செஞ்சு எல்லாருமே வந்து உழைக்கணும், நினச்சி வேலை செய்யுங்க. உங்களுக்கு வெற்றிங்கிறது நிச்சயம். இதில் யாருமே ஏன்னா எந்த கேண்டிடேட்டும் பார்த்தாலுமே ஒருத்தருக்கு ஒரு கேண்டிடேட் முக்கியமாக இருக்கீங்க. திரு தமிழ் குமரன் அவர்கள் தயாரிப்பு தலைவராக வந்திருக்காரு, கண்டிப்பாக வெற்றி அடைவார். ராதாகிருஷ்ணன் சார் பற்றி சொல்ல தேவையில்லை. அவர் உழைச்ச உழைப்புக்கு அவருக்கு வெற்றிங்கிறது வந்து கண்டிப்பாக நிச்சயம். அதுமாதிரி கபிலா நாசிர் அவங்க ஒரு கேப் விட்டு வந்திருக்காங்க. அவங்க எப்போவுமே நான் ரொம்ப நல்லா கூட்டு வாங்குவாங்க. திரு சுரேஷ் அவர்கள் நாங்கள் ஒரு 2 வருஷம் ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம், ரொம்ப பிரமாதமாக. ஸோ புதுசாக போஸ் அவர்கள் வந்து என்னுடைய பதவிக்கு வருவார், நான் இருந்த பதவிக்கு வராது. சார் தயவு செஞ்சு நல்லா வேலை செய்யணும், உங்கள் திறமையை பற்றி எனக்கு தெரியும், உங்களுக்கு எனக்கு ரொம்ப ஆகாது. பட் இருந்தாலும் நான் வந்து மனசில் அதான் நினைக்கிறதே கிடையாது. உங்களுக்காக நான் ஓட்டு கேட்பேன். தயவு செஞ்சு ஓகே ஓகே போஸ். ஓகே லிங்குசாமி சார். ஓகே கமலக்கண்ணன் சார் துணைத் தலைவராக வராது சார். வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. வெற்றி மட்டும் அடைய நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உழைக்கணும் சார், வேலைகள் செய்யணும். நான் சொல்கிறது எல்லாருக்கும் அதுதான், அதை சொல்கிறேன். இதில் வந்து இப்போ என்னுடைய சுஜாதா விஜயகுமார் என்னுடைய தயாரிப்பாளர் அவர், அவங்க படம்லாம் நான் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க எல்லா மோஸ்ட்லி ப்ரொடியூசர்களுக்கு நான் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அவங்க வந்து நான் ரொம்ப லேட்டஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லவங்க, அவங்க வர்றாங்க, ரொம்ப சந்தோஷம். தானு சார் நான் என்ன சொல்லணும், தானு சார் வந்து ஏப்பா அதில் தானு சார் எங்கே இருக்கார் அன்னைக்கு வந்து சொன்னார். தானு சார் சார் நான் பண்ணியிருக்கேன், தமிழ் குமரன் சார் வந்து தலைவராக வச்சுக்கலாம். நான் சொன்ன பிரமாதமான ஐயா சார். ராதாகிருஷ்ணன் வந்து அவர் தளபதிக்கு ரொம்ப பிரமாதமாக இருப்பார். தலைவர் விட அவர் தளபதியாக இருந்தார்னா ராதாகிருஷ்ணன் நல்லா பண்ணுவார். எனக்கு தெரியும், அவரை நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அவர் 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டார். முரளி சார் வந்து அவர் ஒரு தனியாக நிற்கிறான்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் சொல்லியிருந்தாருன்னா இங்கே கூட இருந்துருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் கூட யாருக்கும் பிரச்சனை இல்லை. பட் அவர் என்னோடய ஆஃபீஸில் பேசும்போது நான் வந்து இல்லை நான் நிற்க போகிறது இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ திருப்பி அவரோட மனசு மாறி இருக்காரு. அதனால் வந்து அவர் வந்து 2 வருஷம் 2 டேர்ம்ஸ் இருந்துட்டார். 3வது டேர்ம்ஸ் வந்து இன்னொருத்தர் வர்றது தப்பு இல்லை. தமிழ் குமரன் மாதிரி நம்ம அவங்களுக்கெல்லாம் நம்ம அப்படியே வழி விட்டோம்னா ஏதாவது நல்லது நடக்கும் இந்த கவுன்சிலில்.
ஏன்னா மிகப்பெரிய ஒரு லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருந்தார். இங்கே வந்தாருன்னா கண்டிப்பாக நல்லது செய்வார்னு நினைக்கிறேன். ஸோ கமிட்டி மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் குமரன் சார், சாரி அழகன் தமிழ் சார், இவங்க சித்ரா லட்சுமணன், எச் முரளி, கஃபார் சார், இவங்களாம் நாங்கள் பல தடவை கூட இருந்திருக்கோம். எல்லாம் ரொம்ப நல்ல உழைப்பாளிகள், நல்லா செய்வாங்க. மாதேஷ் இருக்கார், மாதேஷ் இன்னைக்கு அங்கே போயிருக்காரு. பட் மாதேஷ் இருக்கிற இடத்துல நான் கண்டிப்பாக இருப்பேன். நான் இருக்கிற இடத்துல மாதேஷ் கண்டிப்பாக இருப்பேன். இந்த ஒரு தடவை தான் நான் மாதேஷ் கூட இல்லாமல் இருக்கேன். மாதேஷ் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைவார். நல்ல ஒரு டைரக்டர், நல்ல ஒரு தயாரிப்பாளர், உழைப்பாளி, கடும் உழைப்பாளி. நல்லா அவர் வந்து எந்த குறையில்லை. மற்ற எல்லாருமே அந்த செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர், நானவேல் சார், இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் வரும்போது எங்களிடம் வந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சிலருடைய பேர்கள் வந்து சொல்ல முடியாது, பட் எல்லாருக்கும் சொல்ல முடியல, தெரியாது, அவ்வளோ பேச தெரியாது எனக்கு. இருந்தாலும் எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்கள் வெற்றி விழாவை கலந்து கொள்வேன். நன்றி, வணக்கம். சகோதரிகளே, தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். மேடைகளை வீட்டிருக்கின்ற என்னுடைய முன்னோடிகள், இவர்கள் அனைவரும் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய எனக்கு பல உதவிகளை செய்தவர்கள். அண்ணன் குகநாதன் அவர்கள் தான் நான் 37 ஆண்டு காலம் சினிமாத்துறையில் இருந்து நான் பல தடவை ஈசி மெம்பராக இருக்கும் பொழுது அண்ணன் ராமநாராயணன் தலைமையில் இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி பொருளாளருக்கு ஒன்றே தான் நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ணன் தான் எனக்கு வந்து முதல்ல எனக்கு என்னென்ன தெரியாது. அந்த தேர்தலிலும் நான் என்று வெற்றி பெற்றேன். அதிலிருந்து தொடர்ந்து நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் நாங்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். என்னால் முடிந்தது என்ன இருக்கோ அத்தனையும் நான் வந்து உங்களுக்காக செய்திருக்கின்றேன். எனக்கு மிக வேண்டியவர்கள் எல்லாம் இருந்தால் கூட தலைமை பொறுப்பிருந்தால் கூட உங்கள் சார்பிலே நான் உங்களுக்காக வந்து பல முறை போராடி இருக்கின்றேன், சண்டை போட்டிருக்கின்றேன். அதே போன்று இப்பொழுதும் இங்கு இருக்கின்ற இந்த அணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போன்ற அணி. ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் செயல் வீரர்கள். இப்பொழுது தேர்ந்தெடுத்திற்கு வந்திருக்க அத்தனை பேருமே செயல் வீரர்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய தயாரிப்பாளர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று வெறியோடு வந்திருக்கின்றார்கள். அதுவும் இந்த செயற்குழுவிலே இருக்கக்கூடிய ஆபீஸ் பேரர்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க எல்லாரும் இதில் மூத்த முன்னோடிகள். இதில் அதுவும் தமிழ்குமரனை பொறுத்தவரை அவர் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய ஒன்று பாரம்பரியம் என்று ஒன்று இருக்கின்றது, அரசியல் பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்திலே வந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஈடுபட்டிருக்கின்றார்கள். தொழிலாளர்களுக்காக பல போராட்டங்களை நடத்தியவர் அவருடைய தந்தையார். ஆகையால் இந்த வெற்றி கூட்டணிக்கு நாங்கள் அனைவரும் அவர்களோடு இந்த 26 மெம்பர்களும் பக்கபலமாக இருப்போம். இந்த மொத்த டீமும் வந்து இந்த உங்களுடைய அதை வந்து உங்களுடைய நான் வந்து உங்களிடம் வந்து இனி நான் உரிமையோடு கேட்கின்றேன். உங்கள் அத்தனை பேருடைய வாக்குகள் மட்டுமல்ல, இன்னும் இன்று வராமல் இருக்கின்ற நம்முடைய தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லி அவ்வளவு பேருடைய வாக்குகளை இங்கு அளித்து எங்களை மாபெரும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று இந்த அணியின் சார்பாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் வெற்றியை தீர்மானிக்கும் தமிழ் தயாரிப்பாளர் அத்தனை பேரும் பொற்பாதங்களை வணங்கி, இங்கே வெற்றியை உறுதி செய்ய மிகப்பெரிய தூண்களாக, அதாவது 100 தூணும் ஒரு தானுவும் ஒன்று. தமிழ் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 100 தூணு ஒரு தானு. அதே மாதிரி அண்ணன் செல்வமணியை சொல்லும் போது செல்வம் மணி கிடையாது, அது செல்வ பீரங்கி. தமிழ் திரைப்படத்திற்கு அது ஒரு பீரங்கி. இந்த 2 மிகப்பெரிய ஆயுதங்களும் இந்த அணிக்கு, நலன் காக்கும் அணிக்கு பக்கபலமாக இருப்பது வெற்றி உறுதியாகிவிட்டது. அந்த வெற்றியின் உற்சாகத்தில் இன்னும் ஒரு 2 மாசம் நம்ம வந்து எல்லாரும் அடுத்த 2 மாசம் கழிச்சுதான். ஆனா இந்த அணியை பொறுத்தவரை இப்பொழுதே உற்சாகத்துக்கு வந்து விட்டோம். காரணம் இந்த தூண்களும் அந்த பீரங்கியும். லைக்கா அப்படிங்கிற வார்த்தைய இனிமே லைக்கா ஒருத்தர் இருப்பார்னா நம்ம தமிழ்குமரன் தான். எல்லாருக்கும் லைக்கா இருப்பார். லைக் என்பது விருப்பம், பிடித்தவராக இருக்கக்கூடிய ஒருவர் தமிழ்குமரன். குன்று இருக்கும் இடங்களில் எல்லாம் குமரன் இருப்பான். இந்த தமிழ் குமரன் இருக்கும் இடங்கள் எல்லாம் நன்று இருக்கும். குன்றுக்கு போட்டியாக இந்த நன்று இருக்கும் என்ற நம்பிக்கையில் நான் இந்த அணியில் சேர்ந்திருக்கிறேன். நம்ம ராதாகிருஷ்ண சாரை பத்தி பேசினா போன இதுல பாத்தீங்கன்னா அவருடைய பெருந்தன்மை நான் இங்க நிற்கிறேன். இங்க ராதாகிருஷ்ண சாருக்கு என்னுடைய நன்றி.
ஏன்னா அவர் பெருந்தன்மையை அக்செப்ட் பண்றாரு. ஏன்னா எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனால இந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முதல் முறையாக தமிழ் குமரன் என்ற பெயரில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் உச்சத்திற்கு செல்லும். அவர் நினைத்தால், ஏன் அவர் பின்னாடி நான் நிக்கிறேன்னா ஜெய்பன் நம்பிக்கையோட இருக்கேன்னா, அவர் நினைத்தால் இன்று கவர்மெண்ட் வந்து 4000 கோடி வந்து ஜியோ வந்து அலகேட் பண்ணிருக்காங்க. தமிழ் குமரன் நினைத்தால் அவருக்கு இருக்கும் சக்தியில் அம்பானி அவர்களை நேரடியாக பார்த்து அழைத்து வந்து 1000 கோடியை அள்ளி கொடுக்க வைக்க சக்தி அவரிடத்தில் இருக்கிறது. இந்த டீம் மட்டும்தான் அதை செய்யும். அதற்கான எல்லா தகுதிகளோடு தமிழ் குமரன் வந்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த டீமே பார்க்கிறதுக்கு நிச்சயமா வெரி கலர்ஃபுல்லாகவும் ஆனஸ்டாகவும் இருக்கு. நம்ம முன்னாள் பொருளாளர் சொன்ன மாதிரி, பொருளாளர் அவர்கள் சொன்ன மாதிரி இது ஒரு அருமையான டீம். இதுக்கு முன்னாடி ஐயா நம்ம பெரியவங்க சொல்லும்போது, பிரகாஷ் சார் சொல்லும்போது பழி வாங்குற உணர்வுங்கிறது இங்க கிடையாது. ஏன்னா அவர் முயற்சி பண்ணாரு, முடியல. ஆனால் நாங்கள் முயற்சிப்போம், வெற்றியை உங்கள் காலடியில் அர்ப்பணிப்போம். நன்றி. மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கு, தயாரிப்பாளர் சகோதர சகோதரிகளுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகையாளருக்கும் என்னுடைய வணக்கம். நலன் காக்கும் அணி பேர்லேயே இருக்கு. ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நல்லது செய்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த அணியில் திரு தலைவர் தமிழ்குமரன் அவர்கள், துணைத் தலைவர்கள் RK சுரேஷ், கமலக்கண்ணன் அவர்களும், செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன் சார், கமிலா நாசர் அவர்களும், பொருளாளர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களும், மற்ற கமிட்டி மெம்பர்ஸ் எல்லோருக்கும், இவர்களுடன் நான் புதுசாக இணை செயலாளராக வந்திருக்கேன். ஆக்சுவலாக சொல்லணும்னா எல்லாரை பற்றி நான் பேசுகிற அளவுக்கு நான் இல்லை. ஏன்னா நானே புதுசு. அத்தனை பேரும் இதில் ஏற்கனவே இருந்துட்டு நல்லா செயல்பட்டு எல்லாருக்கும் நல்லது செஞ்சவங்க தான். அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்திருக்கேன். நம்ம வந்து ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது வந்துட்டு நம்ம புதுசாக ஏதாவது செய்கிறோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கிறது நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும். அடுத்தது நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்து மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை கொடுத்தவர் கலைப்புலி தானி சார் அவர்கள். அவர் என்னை கூப்பிட்ட உடனே எனக்கு முதல்ல நம்பிக்கை வந்தது, கண்டிப்பாக வந்துட்டு இந்த அணி வந்து ஜெயிக்கும்னு சொல்லிட்டு. அடுத்தது என் அருமை தம்பி RK செல்வமணி. அவர் ஏன் அருமை தம்பி என்றன்னா, அவரோட நான் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் வந்து ஒரு தலைவராக இருந்திருக்கேன். அத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கணும்னா பெப்சியோட ஆதரவு இல்லாமல் இருக்கவே முடியாது. அதுக்கு வந்து துணையாக இருந்தவர் தம்பி RK செல்வமணி. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் வந்துட்டு கையெழுத்து போடும்போது கூட ஒரு பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கும் வந்து சாதகமாகவும் தயாரிப்பாளருக்கும் சாதகமாகவும் நாங்கள் வந்து கையெழுத்து போட்டிருக்கோம். நான் வந்து என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் 25 வருஷமாக இருக்கேன். ஆனால் வந்து சின்ன திரையிலேயே நான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்னை பெரிய திரைக்கு கொண்டு வந்தவங்க இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி இந்த நலன் காக்கும் அணிக்கு நீங்கள் உங்கள் அன்பான ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவங்க, நம்ம தயாரிப்பாளர் அனைவருக்கும் ஒட்டுமொத்த நலன் காக்கும் அணியை வெற்றி பெற செய்யணும். நன்றி, வணக்கம். கண்ணாகவும் கானகத்திலே ஒரு வண்டாகவும் தென்னங்குருத்தாகவும் அந்த தென்னங்குருத்திலே தேடி எடுத்ததை போல
உங்கள் பொன்னான வாக்குகளை நலம் காக்கும் அணிக்கு கண்டிப்பாக நீங்கள் போடணும். ஏன்னா இங்கே வந்து இருக்கிற பெரியவர்களை கல்வியா வீரமா செல்வமா அப்படின்ற ஒரு போட்டியில் இருக்கு. வீரத்துக்கு செல்வமணி இருக்காரு, செல்வத்துக்கு நம்ம அண்ணன் குமரன் தமிழ் குமரன் அண்ணன் இருக்காரு. கல்விக்கு வந்து செல்வத்துக்கு வந்து லிங்குசாமி அண்ணன் இருக்கு. ஏன்னா உண்மையில் நம்ம அவரை பத்தி நிறைய தெரியும் எனக்கு, அதனால தான் சொல்றேன். இப்போ எங்களுக்கெல்லாம் இந்த வழி நடத்தி எங்க அண்ணன் தானே இருக்காரு. மற்ற முகன் சார் பிரகாஷ் சார் எல்லாம் எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்காங்க. இங்க இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் எல்லாரும் ஒரு நல்லது நடக்குன்னா அந்த நலக்காக அணி நல்லா ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ இன்னைக்கு வந்து வெற்றி ஒரு விழாவாக இன்னைக்கு இருக்கு. இதை விட எங்களுக்கு 2 சிங்கங்கள், பெண்குட்டி சிங்கம் கமலாநாசர் அம்மா இருக்காங்க. உண்மையிலே சொல்றேன், பெருமை சொல்ல, நல்ல ஊக்கத்தை கொடுப்பாங்க, நல்லது எடுத்து சொல்லுவாங்க, தப்புனா தப்பு அதை தட்டி கேட்பாங்க. அப்படி ஒரு செயலாளர் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அதுபோல் இணைச்செயலாளர் சுஜாதா மாட இருக்காங்க. அந்த மாதிரி டீசன்ட் ரொம்ப தெளிவாக அழகாக எங்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். இதுக்கெல்லாம் உறுதுணை எங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டத்தில் ஆறுதல் சொல்ல எங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் இருக்காரு. அவர் வந்து எந்த கஷ்டம் எப்படி இருந்தாலும் தலையாட்டினா போயிடாரு, பார்க்கலாம் விட. ஏன்னா ஊக்கம் கொடுக்கணுங்க. யார் எது வந்தாலும் அப்படியே தலைகீழ மாநாட தட்டி கொடுப்பாரு அண்ணன் இந்த ராதாகிருஷ்ணன். கவலைப்படாத, பார்த்துக்கலாம். அப்படி இப்படியெல்லாம் தூணுக்கள் எல்லாம் நம்ம இருக்கோம். இது இருந்தால் தான் ஒற்றுமையாக நம்ம வந்து வெற்றி பெற வேண்டும். நம்ம நலம் காக்கும் அணி வெற்றி பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் என்னோட மூத்த தயாரிப்பாளர் மட்டும். ஏன்னா எங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருக்கும். எனக்கு ஆர்கே செல்வமணி அண்ணனுக்கு பேர் ஒன்றா வச்சதுனால அங்கங்கே கேட்பாங்க, நீங்கள் ஆர்கே செல்வமணியோட கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நபர் எங்களுக்கு. நான் 2 தடவை இருந்திருக்கோம். ஸோ நான் துணைத் தலைவராக இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடாக ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தோட எல்லா பிரச்சனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவர் எந்த அளவுக்கு ஒத்துழைச்சாருங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ ஷூட்டிங், எந்த சூழ்நிலை, எத்தனை சூழ்நிலையில் நின்றுருக்கு, அதெல்லாம் உடனே வந்துடுவார். தயாரிப்பாளர் சங்கத்துக்கே வந்துட்டு அங்கேயே உட்காந்து அந்த பிரச்சனைகளை தீர்வு செஞ்சு எவ்வளோ ஷூட்டிங் வந்து கிளியர் பண்ணி போயிருக்கோம். உங்களுக்கு தெரியும், சில ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லை, சின்ன ப்ரொடியூசருக்கும் எல்லாத்துக்குமே ஒரே தரமாக அவர் வந்து நாங்கள்லாம் சேர்ந்து முடிவெடுத்து எவ்வளோ பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த கலைப்புலி எங்கள் அப்பா அவர். ஸோ அவர் எங்கள் அப்பா காலத்திலேருந்து அவர் படம் எடுத்துட்டு இருக்காங்க. மிக சிறந்த மனிதன். எனக்கு ஒரு பெரிய அதாவது ஒரு தயாரிப்பாளர் ஆகிறதுக்கு அவர் ஒரு பெரிய குருநாதர் அப்பா. ஸோ எப்படி ஒரு படம் எடுக்கணும், அந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கிட்டதே அப்பாட்ட இருந்து தான் நான். அவ்வளோ, ஏன்னா ஒரு டேட்டை போட்டால் பின்வாங்கவே மாட்டார். ஸோ அந்த ஒரு பாலிசியை வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும்ப்பா நான் டேட்டு போட்டு நான் பின்வாங்கினதே கிடையாது. அது வந்து எங்கள் அப்பாட்ட இருந்து வந்து பழக்கம். இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே முக்கால்வாசி யங்ஸ்டர்ஸ் வந்துருக்கீங்க. ஸோ நான் லாஸ்ட் டைம் பதவியில் இல்லை, பல சோதனைகள்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். பட் இருக்கணும், சின்ன வயசுலேயே அதை ஃபேஸ் பண்ணிட்டா பின்னாடி வரும்போது என்ன வேணாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு மன தைரியம் இருக்குது. இங்கே வந்திருக்கிற எல்லாருமே இந்த ஃப்ரெஷ் ப்ரொடியூசர்ஸ் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்கள் ரைட்டான டைமில் கரெக்டாக வந்திருக்கீங்க. எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே நான் ஒரு 3-4 வருஷத்தில் நானே ஒரு 60 ப்ரொடியூசருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தயாரிப்பாளர் சங்கத்தில் 60-70 ப்ரொடியூசருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அனுப்பிட்டே இருக்கேன். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவேன், இங்கே ஃபோன் பண்ணுவேன், தினேஷுக்கு ஃபோன் பண்ணுவேன், ஃபார்ம் எடுத்துகிட்டு வர்றாங்க, உடனே பண்ணுங்க. இப்போ எவ்வளோ படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நல்ல படங்கள், தரமான படங்கள் வந்து தோத்தது கிடையாது.
ஸோ நம்ம வந்து சூஸ் பண்ணுற படங்களும் அந்த மாதிரி தரமான படங்களாக எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களை எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போன தடவையோட இது எனக்கு தெரிஞ்சு 3 மடங்கு கூட்டம்னு நினைக்கிறேன். ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய எங்களுக்குள்ள இப்போ நாங்கள் ஜெயிக்கிறதுங்கிறது எங்களுக்கு முக்கியமே இல்லை. நீங்கள் ஜெயிக்கணும், அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கணும். எப்போதுமே நான் சொல்லுவேன், இது ஒரு குடும்பம். இப்போ வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து முன்னாடி இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் உறுதுணையாக இருக்கணும். எங்களுக்கு அதான் வேலை. நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சர்வீஸ், அவ்வளோதான். நாங்கள் உங்களுக்கும் ஆஃபீஸ், நீங்கள் தான் முதலாளி, உங்களுக்கு நாங்கள் ஆஃபீஸ் பேரர்ஸ், அவ்வளோதான். எங்கள் கடமையில வந்து நாங்கள் செய்வோம். அதே போல் பல காலகட்டங்கள் பார்த்துருக்கோம். நம்ம வந்து சுனாமி காலகட்டங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொரோனா காலகட்டத்தில் இருக்கட்டும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம கொரோனா காலகட்டத்தில் எந்த அளவுக்கு வந்து கூட நின்று எல்லாத்துக்கும் நம்ம நின்றோம் அப்படின்றது. எல்லா நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே கூட நின்றுருக்கோம். பட் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தலைவருங்கிறவ எப்படி இருக்கணும், அது தயாரிப்பாளர் சங்கம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சங்கம். மிச்ச சங்கங்கள்லாம் எல்லா ஸ்டேட்லையும் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. இங்கே அண்ணன் வந்து சம்டைம்ஸ் எங்களுக்கு ஒரு பெரிய போட்டியே வந்து பெப்சி அவர் பெருசாக ஸ்ட்ராங்காக வச்சுட்டாரு. அண்ணன் எங்களை அது உண்மையிலே அதை சொல்கிறேன். அது பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கு. தொழிலாளர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் முதலாளிகள் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அந்த வேலையை அண்ணன் பார்த்துட்டு இருக்காரு. எங்களுக்கு இது அதாவது வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எந்த அளவுக்கு தலைவர் முக்கியம் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எதுக்காக தமிழ்குமரன் வந்து இந்த பதவியில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் நினைக்கிறோம் அப்படின்னா, சில பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதன் அந்த மனிதன். எனக்கு 20 வருஷம் க்ளோஸ் ஃப்ரெண்டு. எந்த ஒரு பிரச்சனையோ, எந்த ஒரு கடனோ, எந்த ஒரு இஷ்யூஸோ இல்லாத ஒரு நல்ல மனிதன். நானே திட்டுவேன், ரொம்ப வெகுளியா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதன், யாருக்கும் கெடுதல் நினைக்காம என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசக்கூடிய ஒரு நல்ல சிறந்த மனிதர். அவர் வந்து ஜெயிப்பாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் எதுக்காக ஜெயிக்கணும்னா, உங்களுக்காக ஜெயிக்கணும், நம்மளுக்காக ஜெயிக்கணும். இந்த விஷயம் தான். இப்போ நாங்கள் எவ்வளோ பாலிசிஸ் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு அதில் 50% 60% பண்ண முடியாத சூழ்நிலை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், யாரை வேணாலும் பார்த்து. இப்போ நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் போயிருந்தோம், நான் செல்வமணி அண்ணா எல்லாமே ப்ரொடியூசர்லாம் நான் டெல்லி போயிருந்தோம். நிர்மலா சீதாராமன் மேடம்கிட்ட பேசணும். என்னென்ன போய் பேசி எவ்வளோ விஷயங்கள் சாதிச்சுட்டு வந்தோம். ஜிஎஸ்டி இஷ்யூஸ், நம்மளோட டேக்ஸ் இதெல்லாம் குறைக்கணும், டிக்கெட்டிங் குறைக்கணும். அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்த்து பேசுகிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இன்டர் கனெக்டட் இருக்குது. இப்போ தமிழ் இருக்கிறனால நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க நினைக்க வேண்டிய உங்களோட பிரச்சனைகளா இருக்கட்டும், இப்போ நம்மளுக்கு புதுசா வர ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கட்டும். ஏன்னா இப்போ ஃபுல்லாவே ஏஐ டெக்னாலஜி ஆயிடுச்சு. நம்ம நினைக்கிற மாதிரி திரைப்படங்கள் வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் டெக்னாலஜிலாம். ஸோ இதுக்கு ஈடுகட்டி நம்ம ஓடணும்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற தலைவர் வந்து அதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு கரெக்டான தலைவர் வந்து தமிழ்குமரன் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். அதுக்கு நீங்க வந்து உறுதுணையா வச்சுட்டு அவரை மெஜாரிட்டியில ஜெயிக்க வச்சு நீங்க பண்ணணும் அப்படிங்கறது நான் கேட்டுக்கிறோம். நான் மட்டும் இல்லை, என்னோட ஆஃபீஸ் பேரர்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம சார் சொன்ன மாதிரி எங்க பொருளாளர், கரண்ட் பொருளாளர் தான் ஒரு தங்கமான மனிதன். எப்படி ஒரு பொருளாளருக்கு எப்படி ஒரு பெரிய உதாரணமோ அவரை நான் கண் முன்னாடி பார்ப்போம். நாங்கள் பக்கத்து தான் உட்காந்துருப்போம் சாரோட. ஸோ அந்த பொறுப்புல வந்து என் மாமா வந்து உள்ள வர்றாரு, சுபாஷ். கோவக்காரன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் என்கிட்ட கோவப்பட்டது இல்லை. ஆனால் நல்ல மனிதன், எப்படி ஒரு மனிதன் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. என்ன சில சூழ்நிலைகள் எல்லாத்துக்குமே இருக்கும், எல்லாத்துக்குமே கிராஃப் இருக்கும். கிராஃபே ஹார்ட் பீட்டே கிராஃப் தானே. ஸோ அது மாதிரி அவரும் லிங்குசாமி அண்ணனும் திருப்பி ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த கடவுளுக்கு அற்ப மூலியமா சொல்லிக்கிறேன். அவங்க வெற்றி பட்டாங்க, ஒரு கேட்டி பூஞ்சி போன வெற்றி பட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஏன் ரத்னம் வெற்றி பட்டாங்கிறது தான் நம்ம ஒரு தயாரிப்பாளர்களுக்கான வெற்றி. அந்த வெற்றி தான் நம்மளுக்கு தேடும். அந்த வெற்றிக்கு வந்து அந்த நலனெல்லாம் காக்க வந்த அணி தான் இந்த நலன் காக்க அணி. ஸோ நீங்கள் வந்து எங்களை மட்டும் இல்லை, ஆஃபீஸ் பேரர்ஸில் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ், அழகுமணி மாமா எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸிங்க கேண்டிடேட். ஏன்னா ஒன்ஸ் நாங்கள் சொல்லி எனக்கு என்னென்னா, நான் திரைப்படங்கள்லாம் கொஞ்சம் இப்போ பண்ணி ஒரு 2-3 படங்கள் நடிச்சிட்டு இருக்கனால நான் சொன்னேன், இல்லை நான் இப்போ நான் நிற்கலை அப்படின்னு. இல்லை, இதுதான் அணி, தமிழ்குமரன் தான், தமிழ்குமரன் சார் தான் வந்து தலைவர்னு சொன்னோடைய அடுத்த நிமிஷமே நான் வந்து சரின்னு சொன்னேன். ஏன்னா இங்கே வந்து எங்கள் பட தளபதி வந்து, அதாவது
அந்த ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஆள் வேணும்ல, அது ராதாகிருஷ்ணன் அண்ணன் தான். எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணுவாருங்கிறது எங்களுக்கு தெரியும். எவ்வளவு எல்லாத்துலயும் இன்ட்ராக்டா இருப்பாங்க, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இன்ட்ராக்டா இருப்பாங்க. ஸோ அது போல எல்லாருமே மேடம் இருக்காங்க. நம்ம சுஜாதா அக்காலாம் வந்து ரொம்ப ஃபேவரட், அவ்வளோ தங்கமான மனிதர் அவங்க. ஸோ அதே மாதிரி எங்கள் அக்கா இருக்காங்க, கமலா அக்கா இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஸ்ட்ராங்கான. அப்புறம் கமலக்கண்ணன் சார், அவரெல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்ல மனிதர். ஸோ எங்களோட ஃபுல் டீம் வந்து உங்களுக்காக உழைக்க வந்த வேலைக்காரங்க. அவ்வளோதான், நன்றி. மேடையில் நிறைய பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எல்லாரையும் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் என்னை பற்றி நான் ரொம்ப பேசி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. முதற்கண் இந்த அணிக்கு வந்து சேரும்படி கேட்ட கஃபார் பாய் அவர்கள், நானும் அண்ணனை வந்து நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா அவர் எல்லாருக்கும் பெரியவர். நம்ம ட்ரெஷரர் அவர் வந்து சொன்னார் எல்லாரும் கண்டிப்பா கவுன்சிலுக்கு வரணும் அப்படின்னு. ஆனா எல்லாரும் ஈசி மெம்பர்ல இருந்து எல்லாருமே வரணும் அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவ்வளோ கேட்டால் நான் நிறைய பேசணும், ரொம்ப பேசியதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இனிமேல் நிறைய வேலை தான் இருக்கு எங்களுக்குலாம். அந்த வேலையை போய் பார்க்கறது தான் முக்கியம். அதனால எல்லாரும் நீங்க எல்லாரும் வந்து இந்த கூட்டணியை வெற்றி பெற வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்குமரன் அவர்களும் நானுமே வந்து அடுத்தது என்ன பண்ணலான்னு தான் நாங்கள் நிறைய பேசினோம். அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அவர் வந்து எவ்வளோ விஷயம் வச்சிருக்காரு. நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்னை கூப்பிட்ட போது அண்ணனை கேட்டேன், என்ன அண்ணனா தம்பியா தெரியல, சரி பிரதர், அவர் வந்து கேட்டேன் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அதாவது அவர் வந்து தலைவர் கேண்டிடேட்டுக்கு நிற்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க. எதுவாக இருந்தாலும் ஓகே, அடுத்தது வந்து பெரிய பெரிய செயல்பாடுகள் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கு தயாரா வாங்கன்னு தான் நான் கூப்பிட்டேன். அவர்களையும் இப்போ ராதா அண்ணனையும் அதுக்கு நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நான் சும்மா வந்து இந்த அணியில் நான் சேர மாட்டேன். பிரதர் நானும் வந்து சும்மா சொல்லக்கூடாது, அவருமே நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நிறைவேற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன். செல்வமணியை பற்றி என்னுடைய நண்பர், அவரை பற்றி நான் வந்து இப்போ பேசுறதுக்கு அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. தீனா அவர்கள் பேசினார்கள். நிறைய பேர் அவருக்கெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். 10 வருஷமாக நான் இங்கே ஆக்டிவாகவே இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இனிமேல் வந்து நான் ஆக்டிவாக உங்களோட வேலை செய்யறதுக்கு வரேன். இந்த அணி வந்ததுன்னா, அவர் ஆர்கே சுரேஷ் சொன்னார், நாங்கள் இத்தனை கோடி அத்தனை கோடி இந்த கோடி. நான் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற ஆள். அப்புறம் வீரம் பற்றி, அப்புறம் வேற என்ன சொன்னாங்க, யார் பேசுனது, கமலக்கண்ணன் பேசினாரு. ஆனால் எல்லா தகுதியும் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் மறக்க மாட்டீங்க, எனக்கு எல்லாமே இருக்கு. ஆனால் நான் வந்து பொறுத்திருந்து பார்ப்பேன். இது யாரும் என்ன எதுவுமே செயல்படலைன்னா நான் மட்டும் தனியாகவே நான் செயல்படுற ஆள். அதனால் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் வேலை செய்வேன். அதுக்கு தான் நான் இங்கே வரேன், இல்லைன்னா வரமாட்டேன். விடாமுயற்சின்னு சொன்னார். விடாமுயற்சி என்கிட்ட நிறைய இருக்குது. ஒரு தடவையும் நின்று நான் தோற்கடிக்கப்படுவேன். ஒரு தடவையும் நான் அதை பற்றி அசரவே இல்லை. தோற்கடிக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. வெற்றி தான் பெறணும் எவ்ரி டைம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து எப்போவுமே வந்து வெற்றி வந்து என்றைக்கோ ஒரு நாள் வரும். ஆனால் அதுக்காக நம்ம வந்து பொறுமையாக காத்திருக்கணும். அந்த பொறுமை இந்த முறை எனக்கு நிறைவேறும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அதுக்கு நீங்கள்லாம் வந்து ஒத்துழைக்கணும். இது நீங்கள் ப்ராக்டிக்கல் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் அணிக்கு ஓட்டு போடுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த அணி வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கும். இல்லைன்னா நான் தான் அவங்களுக்கு அம்மா எல்லாருக்கும். யாரையும் விட மாட்டேன் சும்மா. மம்மி ரிட்டர்ன்ஸ், ஐயோ கேரப்பன், மம்மி ரிட்டர்ன்ஸ் சொல்லிட்டேன். ஆமாம், நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க புதுமுகங்கள். அப்புறம் வந்து நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணவங்க. நான் 10 வருஷத்துல நான் காண போயிட்டேன்ல, அந்த 10 வருஷத்துல இடைப்பட்ட காலத்தில் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அந்த நிறைய பேரும் நான் யாருன்னு வேணா விசாரிங்க.
பெருசாலாம் விசாரிக்க தேவையில்லை. கஃபார் அண்ணனை கேட்டால் சொல்லுவார். அப்புறம் இன்னும் நிறைய பேர் வெளியில் இருக்காங்க, அவங்களாம் உள்ளே வரல, இன்னும் வந்திருக்கணும். ஆனால் வெளியில் வந்து அவங்க தனி மீட்டிங் போடுறாங்க போல இருக்கு. பட் எதுவாக இருந்தாலும் உள்ளே நடந்தது என்னன்னு உங்களுக்குலாம் தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா டிசிஷன் வந்து உங்கள் கையில். இந்த அணி மேலே உங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை வரும். நான் எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் வந்து நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்து இன்னும் உங்களுக்கெல்லாம் வந்து உந்துதல் தரும். அந்த பேங்க் ஆரம்பிக்கலாம், இந்த எல்லாமே ஓகே. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக ஃபஸ்ட்டு நம்ம அச்சீவ் ஆகிற கோலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த அச்சீவ் ஆகிற கோலை சீக்கிரமாக அடையிறதுக்கு தமிழ்குமரன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண போகிறாரு நம்மளுக்கு. அந்த ஹெல்ப்பை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த தடவை ஒரு செயல் வீரருங்க இருக்கார், அவர் எல்லாத்துக்கும் சரி சரி சரின்ட்டு இருப்பார். ஆனால் ஒரு வேலைன்னு வரும்போது அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதனால் இந்த அணியை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ண இல்லை, நம்ம வந்து இதை விட பெட்ரு அணி தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆனால் எனக்கெல்லாம் வருத்தம். எதிர் அணியில் வந்து இங்கே தலைவராக இருந்தவரே ஒன்றும் செய்யாமல் திருப்பி அங்கே போய் நிற்கிறாருன்னு போனார்ல, அது வந்து உண்மையிலே எனக்கு வருத்தம் அளிக்குது. இப்போ வந்து என்ன செய்ய போகிறாருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் எனக்கு தயவுசெய்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நிறைய பேர் ஃபஸ்ட்டு பேசுகிறாரு, சீனியர் ப்ரொடியூசர் பேசுகிறாங்க. ஆனால் நிஜமாலுமே வருத்தமாக இருக்குது. எதுக்கு அப்படின்னு அவர் எங்களோட வந்திருக்கலாம், வந்து பேசியிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். இது மாதிரி நிறைய பேர் வெளியில் போய், இது தாய் சங்கம், இதை மறந்துடாதீங்க யாரும். இந்த சங்கம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக படுது. இந்த நேரத்தில் தயவு செஞ்சு எல்லாரும் உள்ளே வாங்க. உள்ளே வந்து தயவு செஞ்சு எங்களுக்காக செய்யுங்க. இதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் இங்கே ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்கும்போது நான் பெருசாக பேசுகிறதுக்கும் ஒன்றும் இல்லை. மிக்க நன்றி இந்த வாய்ப்புக்கு. இதுக்காக ரொம்ப துணை நிற்கிற அனைவருக்கும் பெரிய நன்றி. நிச்சயமாக நான் வந்து செய்வேன். அப்படி அந்த ப்ராமிஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் நம்பலாம். நன்றிங்க அனைவருக்கும். ஆரம்பத்திலே வரவேற்புரையிலே சொன்ன மாதிரி இந்த அணியை உருவாக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய வழிகாட்டி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அருமையண்ணன் தான் அவர்களே, எப்சியுடைய தலைவர் அண்ணன் செல்வமணி அவர்களே, அண்ணன் விசி குகநாதன் அவர்களே, அண்ணன் பிரகாசம் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கிற கலையுலக முன்னோடிகளே, அரங்கத்திலே வீட்டிருக்கிற தயாரிப்பாளர்களே, பெரியோர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, இதை போல ஒரு கூட்டத்தில் வெளியே காத்திருக்கிற தயாரிப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் திரையுலகம் இந்த தேர்தல் வெற்றியின் மூலம், இந்த தேர்தல் முடிவின் மூலம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு, அந்த போர்க்களத்திற்கு, அந்த வெற்றி பாதைக்கு நாமெல்லாம் தயாராகிற வகையில் இன்றையிலிருந்து ஒவ்வொருவரும் ஒரு 4 பேரையாவது சந்தித்து இந்த அணிக்கு போட்டு கேட்கணும்னு உங்கள் சார் எல்லாரும். நீங்கள் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நாங்கள் இங்கே இருக்கிற 33 பேர் வேட்பாளர் அல்ல, இதை தாண்டி மிக சிறந்த ஆற்றல் மிகவர்களும் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் எதிர்காலத்தில் உயர்நிலை குழுவாகவும் வழிகாட்டு குழுவாகவும் பல்வேறு குழுக்களை அமைத்து திரையுலகத்தை எப்படி ஒரு சிறப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்கிற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் அண்ணன் தானு அவர்களாகட்டும், அண்ணன் செல்வமணி அவர்களாகட்டும், எதிர்காலத்திலே நம்மை வழிநடத்த இருக்கிற தலைவர் தமிழ்குமரன் அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்கிற பொழுது பிரிந்திருக்கிற அனைவரையும் ஒன்றிணைந்து தமிழ் தயாரிப்பாளர் சங்கம், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தாய் சங்கமான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எடுக்கிற முடிவு தான் திரைப்பட நலம் காக்கும் அணியின் சார்பாக அணிக்கு ஆதரவாக இங்கு வருகை புரிந்திருக்கும் எங்கள் அருமை அண்ணர், எங்களுடைய வழிகாட்டி தானு அண்ணன் அவர்களே, அண்ணன் விசி குகநாதன் அவர்களே, ஆர்கே செல்வமணி அண்ணர் அவர்களே, திரைப்பட இயக்குனர் திரு லிங்குசாமி அண்ணன் அவர்களே, தீனா அவர்களே,
திரு இயக்குனர் சரண் அவர்களே மற்றும் முன்னாள் தலைவர் பிரகாசம் அவர்களே, இங்கு வருகை புரிந்துள்ள எங்கள் தயாரிப்பு சொந்தங்களே மற்றும் ஊடக பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு பெரிய பொதுக்குழு நடந்தது. அதில் வந்து இப்போ நான் தான் ஒரு தலைமையேற்று திடீர்னு ஒரு சூழ்நிலை, அவர் முரளி சார் வரனாரு, வர முடியல, நான் தான் தலைமையேற்று நடத்துகிறேன். அப்பயே நான் இது பண்ணேன், பெரிய நாங்கள் ஒரு கனவோடு தான் வந்தோம். நாங்கள் ஜெயிச்சு நிறைய நல்லது பண்ணணும்னு நினச்சி தான் வந்தோம். நான் அன்றைக்கே நான் மன்னிப்பு கேட்டேன். இதே பொதுக்குள்ள இதே இடத்துல அவ்வளோ இதை விட 2 மடங்கு கூட்டம் இருந்தது. ஜெயிச்சு நிறைய பண்ணணும்னு நினச்சி ஒரு கனவோட வந்தாங்க, எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பும் கேட்டேன். அதோட இந்த தேர்தலில் நிற்கிற ஒரு எண்ணமே கிடையாது, ராதாண்ணன் தான் தலைவராக நிற்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் நம்ம நண்பர்லாம் சேர்ந்து போன முறையே வந்து நீங்கள் ஏதாவது பண்ணுன்னு ஒரு பெரிய கனவோடு வந்து தயவுசு நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. தான அண்ணன்கிட்ட சொன்னேன், ரொம்ப சந்தோஷம்னு கூப்பிட்டு நம்ம ராதா அண்ணன்கிட்ட சொன்னார், ஒரு மறுப்பும் தெரிவிக்கல, நீங்கள் கண்டிப்பாக நிற்கணும்னு சொல்லி பல முறை தான அண்ணன் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணார். செல்வமணி சார் பேசினாங்க, குணாதண்ணன் பேசினாங்க. இது எதுக்குன்னா, இது அவங்க எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவங்க இருந்த சங்கம் ஒரு சிறப்பாக செயல்படணும், நல்ல முறையில் இருக்குன்ற தவிர ஒரு எந்த எண்ணமும் கிடையாது. நாங்கள் கூட வரது இல்லை சம்பாதிக்கணும் பண்ண ஒரு எண்ணமும் கிடையாது. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், அது அரசியல் வேறுபாடு ஜாதி மத வேறுபாடின்றி உங்களுக்கு உழைக்க தயார் இருக்கும். இந்த 3 வருஷத்துல கண்டிப்பாக ஒரு தயாரிப்பாளர்னா ஒரு பெருமைப்படுற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். கண்டிப்பாக என்னுடைய நோக்கமே அதுதானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது, வெளியில் இப்போ பெருமையாக சொல்கிறாங்க, இப்போ கர்நாடகாவில் சொல்கிறாங்க, ஆந்திராவில் சொல்கிறாங்க, கேரளாவில் சொல்கிறாங்க. அதே மாதிரி டெய்லி இப்போ கமலநாதன் மேடம் சொல்லுவாங்க, இப்போவே சொல்கிறாங்க, நான் டெய்லி ஆஃபீஸ் போயிடுவேன், எனக்கு இது வேணும், இதை பண்ணுங்க, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அதே மாதிரி தானன்னு சொன்னார், இங்கே பாருப்பா உங்களை நம்பி தான் பண்ணுறோம். நான் அண்ணங்கிட்டே சொன்னேன், வந்த உடனே ஒரு பெரிய லெவலில் உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கலாம், எல்லாம் சீனியர் தயாரிப்பாளர் நீ இருங்க, உங்கள் வழிகாட்டுதலின்படி நாங்கள் பண்ணுறோம். நிறைய திட்டங்கள் சொன்னாங்க. ஏன்னா எல்லாமே வாக்குறுதி சொல்லலாம், எது நிறைவேற்ற முடியுமோ அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு பெருமையான காலமாக தான் இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்றால் இந்த முறை பண்ணலாம் எப்போதுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி டீம் அமைச்சிருக்கோம், அவங்க வழிகாட்டுதல் இருக்கு. நாங்கள் ஒரே குறிக்கோள், எங்களால் ஏன்னா நிறைய கான்டாக்ட் இருக்கு. இப்போ சும்மா தயாரிப்பாளர் சகோதரிகளே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் மதத்தில் மகிழ்ச்சியிருக்கிறது. நிறைய நிகழ்வுகள் நடக்க இருக்கக்கூடிய இந்த வருடத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த நலக்காக நன்மை செய்யும் என்று அறுதியிட்டு உறுதி கொள்ளலாம். அதற்கு கட்டியம் கொடுப்போல் தம்பி ராதாகிருஷ்ணனுக்கு தான் நான் முதலில் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் பெப்சிக்கும் தயாரிப்பு சங்கத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு நெருடலை வந்து நிவர்த்தி செய்யணும்னு நான் வேண்டிய போது உடனே எப்பவுமே வேண்டுகோளை எப்பவுமே மறுத்தது கிடையாது, அது நன்மை தான் இருக்குன்னு சொல்லி செய்யலாம்னு சொல்லி அதை செய்து கொடுத்தாரு. அந்த நேரத்தில் கபால் சார் வந்து அவர் அழைச்சி வந்து இந்த தடவை ஒரு தலைவராக சொன்னார். தம்பி தேனாண்டவர் முரளியும் என்கிட்ட வந்து இந்த தடவை ராதாவன் நம்ம தலைவராகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதே நேரத்தில் வந்து தமிழ்குமரன் வந்து தலைவராக நிற்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு 2 பேர் சொல்லும்பொழுது நான் உடனே ராதாவை கூப்பிட்டு, ராதா நான் சொல்கிறது உங்களுக்கு சின்ன வருத்தம் இருக்கும், ஆனால் விட்டு கொடுத்து யாருமே கெட்டு போனதில்லை. தமிழ்குமரன் வந்து மிக ஆக சிறந்த ஒரு சிறப்பான முறையில் அவர் தலைவராக வருவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த சங்கத்துக்கு இன்சூரன்ஸ் பிரச்சனை வரும்பொழுது 50 லட்சத்தை எடுத்து கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர். அப்படிப்பட்டவர் வந்து தலைமையேற்று வந்தால் நாளொரு வேணியும் பொழுது வண்ணமாய் இந்த சங்கம் என்றுமே முக மலர்ச்சியுடன் அகம் புறமும் மிக சிறப்பாக நடத்தி செல்வார். வேற ஒரு வார்த்தைகள் சொல்ல என்ன சொல்றது, உண்மையிலேயே நீங்கள்லாம் ஒரு அரங்கம் மிக கைத்தட்டி சிறப்பு செய்யணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி
செல்வமணியை வந்து நான் தம்பி ராதாகிருஷ்ணன் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன். உடனே ஒத்துக்கினாரு. ஆனால் அவருக்கு பிடித்தமான 30 வருட நண்பர் கந்தசாமி, அவருடைய தம்பி போசம் வந்து தலைவர் நிற்கணும் போது அவர் இருதலை கொண்டு ரொம்ப தவிக்கிறாரு. அந்த தவிப்புக்கு மூன்றாக வந்து தமிழ் குமரன் வந்த பிறகு நாங்கள்லாம் வந்து செல்வமணிகிட்ட சொல்லி போசம் வந்து தலைவர் பொறுப்புலேருந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு அவர் விட்டு கொடுத்து இங்கே பொருளாளர் பதவி ஏற்கின்ற போது அந்த பண்பை விளக்குழி என்று வியந்து கொடுத்தேன். அதற்கு முழு ஒத்துழைப்பு தம்பி செல்வனுடைய மிக சிறப்பான ஒரு வழிகாட்டுதல் அந்த காலத்தில் நம்ம மறக்கவே கூடாது. இந்த திரையுலகத்துக்கு நான் பல முறை சொல்கிறேன், செல்வமணி தான் தலையாய தலைமை. அந்த தம்பி இந்த திரையுலகத்துக்கு தலைமையேற்று நடத்தினால் இந்த திரையுலகம் செழிக்கும், சிகரம் ஏறும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செயலாளர் பதவிக்கு நான் உரிமையாக கமலா சிஸ்டருக்கு வந்து நான் ஃபோன் பண்ணேன். சிஸ்டர், நான் சொல்கிறத மறுக்கவும் கூடாது, நீங்கள் வந்து செயலாளராக இருக்கணும், ராதா துணையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். பிரதர் இல்லை விட்டுடுங்க, நாங்கள் இல்லை நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஆனால் மழை காலத்தில் வெள்ளம் வரும்போது இந்த சங்கத்துக்கு அந்த முழங்காத்து அந்த புடவை அந்த தூக்கில் அந்த மாதிரி நடந்து வந்து இந்த சங்கத்துக்கு பணியாற்றினா என் மகக்கல்வி. அப்படிப்பட்ட ஒரு வீர பெண்மணி, விவேக பெண்மணி இந்த சங்கத்துக்கு செயலாளராக ஒத்துனது உண்மையிலேயே நாங்கள் செய்த பாக்கியம். அதோடு மட்டும் இல்லாமல் 10 வருடங்களாக தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க சகோதரி சுஜாதா விஜயகுமார் அவர்கள். அவர்கிட்ட நான் அதிகமாக பேசுறதில்லை, பழகிறதில்லை, பார்த்ததில்லை. அப்பப்போ சந்தர்ப்பம் ஆஃபீஸ்க்கு நான் போய் உறுதியாக போய் சண்டை போட்டு இருப்பேன். அப்போ அவங்களாம் 2 நேரம் வந்திருக்காங்க, பார்த்துருக்கேன். அந்த பிணிப்பில் தான் நான் வந்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் வந்து துணை செயலாளராக நிற்கணும்னு சொல்லும்போது தலைவர் பதவியை இது நாளைக்கு கிடைக்கிறதுன்றது ஒரு வினா. ஆனால் அந்த அம்மா வந்து தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்கே வந்திருக்காங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த பேரும் அவங்கள வந்து இருக்கரம் கூப்பி நம்ம முத்திரையிட்டு அவங்களையும் ஒத்துமையாக சொல்லியிருக்கணும். இப்படி தான் கமலக்கண்ணனும் சரி, ஆர்கே சுரேஷ் அவர்களும் சரி, எல்லா சிறப்புகளும் உடையவங்க அவங்கெல்லாம். அப்படிப்பட்டவங்க இது தோன்றா துணையாக இந்த சங்கம் இந்த முறை இந்த தயாரிப்பு நிர்வாகத்தை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் இந்த திரையுலகம் என்ன சூழ்நிலைக்கு பாதிக்கப்படும்னே தெரியாது. ஆகவே ஒவ்வொருத்தருக்கிட்ட நான் ஃபோன் பேச போகிறேன். 1500 மெம்பர் இருந்தால் 1500 மெம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த முறை தமிழ்குமருடைய தலைமையை ஏற்று இந்த அணியை வெற்றி பெற செய்யணும். இந்த அணி ஏதாவது ஒரு சின்ன பிசுனா கூட நீங்கள் தாராளமாக என்னை கேட்கலாம். நானும் செல்லுமணி உறுதி கூறுகிறோம். தம்பி, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்னா பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேரணும்னு தம்பி ராதாகிருஷ்ணன் சொல்லும்போது உண்மையிலேயே எனக்கு வந்து உலமெல்லாம் புரியுது. பிரிந்தவர்கள் சேரணும். ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி பாரதிதாசன் படம் தானே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி போயிருக்கூடாது, நான் சீக்கிரம் வந்து இதை அதை சேர்ந்து விட்டுறேன். அந்த நாளும் வரும், அந்த நாளும் உறுதியாக. அதை இப்போ ஒரு 4-5 பேர் வந்து ஒரு கோர்ட்டு திட்டமாக இருக்கிறாங்க. தம்பி, நம்ம முதல் முறையாக நீங்கள் பதவி ஏற்கும்பொழுது அந்த 4 பேருக்கு நீங்கள் வந்து பிரிந்தவர்கள் கூடணும்னு சொன்னீங்களா, அவங்களாம் சேர்க்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக நீ செய்வேன். நான் சொல்லி எதையும் விட்டது கிடையாது, கண்டிப்பாக செய்வேன். ஆகவே நாம் அனைவரும் ஒன்று கூடி உயர்வடையக்கூடிய ஒரு வெற்றியை 22 பிப்ரவரி மாதம் 2026 உறுதி செய்யும். அந்த விழாவில் நாம் இன்று என்னென்ன உறுதிமொழி கொடுக்கிறோமோ அந்த உறுதிமொழியை நிறைவேற்றும். தமிழ் குருமரன் தலைமை தலையாய தலைமையாக இருக்கும். அதில் எந்த விதத்தில் மாற்றம் கிடையாது, மறுவு கிடையாது. இதுக்காக நாளும் உழைத்த என் தம்பி செல்வமணியை ஆரத்தழுவி உண்மையிலேயே கண்கள் படிக்க அவருக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நமது நலம் காக்கும் அணியின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்திற்கு வருகை தருவதில் தயாரிப்பாளர் சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நல்லா இருக்கணுமா இருக்கக்கூடாது, இதை முதல்ல நீங்க முடிவு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இப்ப நல்லா இருக்கணும்னா ஒரு வலிமையான அணி தேவைப்படும். அந்த வலிமையான அணி இந்த அணி நாம் முடிவு பண்ணணும். இவங்க தான் வலிமையான அணி. ஏன்னா முதல்ல ஒரு அணியே சேர்க்க முடியாதவங்க எப்படி வந்து சங்கத்தை காப்பாற்ற முடியும்? இன்னைக்கு 33 பேர் ஒரு அணி வேணும், 33 பேரே சேர்க்க முடியாதவங்க 1500 பேர் இருக்கிற அணியை எப்படி காப்பாற்ற முடியும்? அதனால வந்து சின்ன சின்ன கவலைகளை, சின்ன சின்ன குறைகளை விட்டுட்டு தயவு செய்து இந்த அணி வெற்றி பெற்றால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சிங்கமாக தலை நிமிர்ந்து நிற்கும். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ற விஷயம். ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சந்திரபிரகாஷ் ஜெயின் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட ஒரு உறுதியா கேட்க விரும்புறேன். தமிழ்குமரன், ராதாகிருஷ்ணன், கமலநாசன் உட்பட நீங்க 33 பேரும் செயற்குழு கூட்டத்துக்கு தவறாமல் கலந்து கொள்வீர்களா? ஏன்னா இது வந்து நான் பார்த்த ஒரு விஷயம். கடந்த 3 வருடங்கள்ல எலெக்ஷனுக்கு வீடு வீடா போய் நீங்க வந்து வேலை செஞ்ச நீங்க செயற்குழு கூட்டத்துக்கு வர்றதில்லை. அதனால நான் குறை சொல்ல விரும்பல, கடந்த காலங்களில் நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா நீங்க பதவிக்கு வரணும்னு ஆசைப்படும் போது அதுக்குண்டான காலகட்டத்தை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நீங்க கொடுக்கணும். அப்படி இப்போ தமிழ்குமரன் கிட்ட ஒரு உறுதிமொழி நான் கமலநாசர், ராதாகிருஷ்ணன் கிட்ட என்ன கேட்கிறேன்னா, 3 செயற்குழு கூட்டங்களுக்கு வராத உறுப்பினர்களை நீங்கள் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அந்த உறுதியை நான் வந்து ராதாகிருஷ்ணன் சார் கிட்ட சொன்னேன். அண்ணா ராதாண்ணா, இது மாதிரி சும்மா நான் இப்போ ரொம்ப வெறுத்து போயிட்டு நாங்க வந்து ஏன்னா சம்பள பேச்சுவார்த்தை பேச வருவோம். பெப்சிலேருந்து பேச வரும்போது உங்களுக்கு தெரியாது, நான் இங்க வரும்போது எவ்வளவு அடி வாங்கி வரும்னு உங்களுக்கு தெரியாது. இங்க வந்து இவங்களோட சண்டை போடுறது, அவங்களோட சண்டை போட்டு கொண்டு வரணும். எப்படி திரும்ப வருவாங்க எங்காலுங்க 150 மடங்கு சம்பள உயர்வு வேணும்னு எங்கிட்ட இருப்பாங்க. இங்க நம்ம ஆள் என்ன பண்ணுவார், ராதாகிருஷ்ணன் அண்ணன் இந்த வருஷம் அப்படியே வச்சுக்கலாங்க, இன்னும் கஷ்டமா இருக்கும், எங்க எங்கிருந்து எங்க பேட்ச் பண்ணணும்னு பாருங்க. அப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா 30 நாள் உட்காந்து பேசுவாங்க எங்க கூட. சார் இப்படி பேசணும், அப்படி பேசணும், இது பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அப்போ நாங்க வரும்போது இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வருவோம். அப்ப நானே அவங்களை குறைச்சி கொண்டு வந்து ஒரு 60% நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். இதுக்கு எனக்கு 1 மாசம் ஆகும். அப்ப இங்க வந்த பிறகு இவங்க 20% ஆரம்பிப்பாங்க. இப்ப இது பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனா என்ன பரிதாபம்னா, எதிர்கால வர்ற அணியில மொத்தம் தரவா வருவாங்க. இங்க வர்றவங்களுக்கு 4-5 பேர் தர மாட்டோம். என்ன நடக்குதுன்னு தெரியாது. நேற்று என்ன பேசினாங்க, இன்னைக்கு என்ன பேசினாங்க, முன்னாடி என்ன நடந்தது, நான் குறை சொல்லல. அடுத்த 3 வருஷம் நம்ம சங்கத்தை உயிராதான விஷயம். அதுக்கு வர முடியாதவங்க நீங்க பதவியில் வராதீங்க. ராதா சார் கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து வாதிக்கிறேன். ஆனா இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஓகேவா? அப்பா ராதா சொன்னார், இந்த வாட்டி நாங்கள் எல்லாரும் பேசிதான், ஏன்னா இந்த முறை எங்களை காப்பாத்துறானா அப்புறம் ப்ரொடியூசருங்கிற வர்க்கமே இல்லாம போயிடும். இப்போ உங்களுக்கு தெரியாது, டிஸ்ட்ரிபியூட்டருங்கிற ஒரு வர்க்கமே இல்லை. நம்ம எல்லாரும் தெரியுமா தெரியாதா? முன்னாடி நம்ம படத்தை எம்ஜி வாங்கினாங்களோ, டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கினாங்களோ, அவுட்ரைட் வாங்கினாங்களோ, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ஆள் இருந்தாங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் எங்க காணாம போயிட்டாங்க? யாருமே இல்லை. அப்ப ப்ரொடியூசர் இல்லாம போயிடுவாங்க. நான் சொன்னது என்னன்னா, நான் அந்த சீட்ல உட்காந்துருக்கேன். இந்த வருஷம் 300 தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. இதுல 260 பேரு புதிய தயாரிப்பாளர்கள். அவங்க இதோட போயிட்டாங்க. இந்த 260 பேர் நாளைக்கு அடுத்த வருஷம் வரப்போறது கிடையாது. நான் அவங்க தயாரிப்பாளர் எடுத்துக்க முடியாது. அடுத்த வருஷம் இன்னொரு புதிய 300 பேர் யாராவது கூட்டு வருவாங்க. அவங்க எங்களுக்கு சோறு போடுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரி இப்படியே ரன் ஆயிட்டு. அப்ப இது இல்லாம இந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான நிலையில இருக்கு. அன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் படம் பார்த்தாங்க, இன்னைக்கு உலகம் முழுக்க படம் பார்க்கறாங்க. வருமானம் பல மடங்கு ஆயிடுச்சு. ஆனா நமக்கு வந்து சேருதா? நமக்கு வந்து சேரல. அப்ப இதை ஒழுங்குபடுத்தி நம்ம தயாரிப்பாளர்களுக்கு செலவை குறைச்சி வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒரு மெஷின் தேவைப்படுது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தான் தமிழ் துறையோட மூளை. அந்த மூளை வேலை செய்யலைன்னா
ஏங்களா இது நாங்கள் பலமாக இருந்து என்ன பிரயோஜனம்? 50 பலமாக இருக்கு என்ன பிரயோஜனம்? கை கால் வீங்கிற மாதிரி தான் ஆகிடும். உடம்பு முழுக்க பலமாக இருந்து மூளை பலமாக இருந்து அந்த மனிதன் நடந்தால் தான் ஆரோக்கியம். அப்போ எங்களுக்கு என்ன கவலைன்னா, ஐயோ ப்ரொடியூசர் கவுன்சில் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாமே அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் இந்த அணிக்கு நான் என்னுடைய ஆதரவை தெரிவித்தேன். ஆனால் இது நல்ல அணி, இது வரணும். அப்போ இதில் வரும்போது தலைவருக்கு நிற்கின்ற தமிழ் குமரன் உண்மையாகவே பணிவோட உச்சம், அன்போட உச்சம், பண்போட உச்சம் வந்து தமிழ். அவரை நாம் இழந்தா இழப்பு அவருக்கு இல்லை. ஒரு நாள் வருத்தம் இருக்கலாம், ஆனால் 3 வருஷம் வருத்தம் நமக்கு தான். நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன ஏன் சொல்றேன்னா, எனக்கு பெருசாக தெரியாது. கொரோனாவில் கஷ்டம். முதல்ல வந்து தான சார் தான் ஃபோன் பண்ணேன். சார் இந்த மாதிரி, ஏன்னா 5 நாள் வேலை இல்லை, உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் வேலை இல்லை, மறுநாள் சாப்பாடு கிடையாது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியோட தொழிலாளர்கள் நிலைமை. சார் 5 நாள் ஷூட்டிங்கில் சார் அவர் சொன்னார், தம்பி இன்னும் ஒரு 2 மாதம் இருக்காது பண்ணார். ஐயோ ரொம்ப கஷ்டம் சார், என்ன பண்ணலாம்னா ஒரு 20,000 மூட்டை அரிசி வரும் தம்பி, 1000 மூட்டை அரிசி நான் அனுப்பிச்சிடுறேன், மீதி விஷயத்தை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அடுத்து சொன்னார், நீ குமரன் தமிழ் குமருக்கு ஒரு ஃபோன் அடி. உடனே வந்து தமிழ் குமருக்கு சார் அடித்தேன். சார் எனக்கு தெரியும், ஆனால் எடுத்த உடனே அவர் எவ்வளோ அன்பாக பேசுகிறாரு. அண்ணன் சொல்லுங்க அண்ணன், அந்த உறவு இருக்கு இல்லையா, அது ரொம்ப மனித நேயத்தை தாண்ட ஒரு அண்ணன் சொல்லுங்க அண்ணன். நான் சொன்னேன் இது மாதிரி வந்து பெப்சியில் கொஞ்சம் உதவி பண்ணணும் சார், எனக்கு அரிசி நான் வேணும். என்ன சொல்லுங்கண்ணே எவ்வளோ வேணும்? நான் கூச்சம், எவ்வளோ கேட்கறதுன்னு கூச்சம், ஏன்னா பெரிய பழக்கம் இல்லையே. சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அண்ணன் 1 கோடி நான் வாங்கி தந்துடுறேன். மறுநாள் எங்களுக்கு 1 கோடி ரூபாய் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர். அதுபோல் பில்டிங் கட்டினா அவங்க 1 கோடி கொடுத்தாங்க சார். நம்ம மெம்பருக்கு இன்சூரன்ஸ் பணம் கட்டல, அதுக்கு 50 லட்சம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, இந்திய திரைப்படத்துறையிலேயே இல்லாத ஒரு விஷயம், ஒரு விபத்துல வந்து 6 பேர் இறக்குறாங்க. ஒருத்தருக்கும் 2 கோடி ரூபாய், ஒருத்தருக்கும் 2 கோடி ரூபாய். அவங்களுக்கு மருத்துவ செலவு, மருத்துவம் முடிஞ்சு வர வரைக்கும் அவங்க டெய்லி சம்பளம், அவங்க வேலை செஞ்சா என்ன சம்பளமோ அந்த சம்பளம். இது வந்து அந்த மனசு, அதுதான் வந்து தமிழுக்கு இது. அப்போ தமிழ் குமரன் சாரை நம்ம வந்து ஜெயிக்க வைக்கிறது நல்லது. நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடென்ட் சொல்றதுக்கு ஒரு அடையாளம். அப்ப நம்ம ஓட்டு யாருக்கா இருக்கணும்? தமிழ் குமரனுக்காக. அடுத்த அடை வந்து நம்ம வந்து கமிலாவும் ராதாகிருஷ்ணன் சார் வந்து முதன்முறையா எனக்கு இயக்குனர் வி சேகர் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அவர் மேல எனக்கு பெரிய, ஏன்னா ஒரு எப்ப ரப்சராகவே இருக்காரு, சண்டை போட்டுனே இருக்கிறாரு அப்படின்னு அவர் மேல எனக்கு ஒரு பெரிய இதுவும் இல்லை. அப்போ வி சேகர் சார் ஆஃபீஸில் உட்காந்து நானும் வி சேகர் ராதாகிருஷ்ணன் பேசுவோம். வி சேகர் சொன்னார், எனக்கு பெரும்பாலும் வி சேகர் எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி. அவர் சொன்னார், செல்வம் தெரியாது, இவங்க என்ன பண்ணணும்னு தெரியல செல்வம், இந்த சின்ன ப்ரொடியூசருக்காக வந்து எதையாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் நாங்கள் அவர் ஆஃபீஸில் உட்காந்து பேசுவோம். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அவருக்கு எனக்குமான உறவு வந்து ஒரு சகோதரனுக்கான உறவு தான். என்ன ஒன்னாலும் சண்டை வரும். இப்போ எங்களுக்கு கூட ஒரு உறவு பெரிய சண்டை, நீயா நானா சண்டை, ஆனா கூட பார்க்கும்போது அண்ணன் வாங்கினது தான். எது நாங்கள் கோர்ட்டில் போய் நிற்கிறோம், அண்ணே வாங்கினே உட்காருங்க, உட்காந்து அவரு உட்காந்து சேர் எடுத்து அண்ணே உட்காருங்க, அவங்க பார்த்து நாங்கள் என்ன வெளியே வந்து அடிச்சுக்கிற மாதிரி வரீங்க, இங்கே வந்து அண்ணங்கிறீங்க. எங்களுக்கு வந்து பாலிசியாக அவர் ப்ரொடியூசருக்காக போராடுறாரு, நான் லேபருக்காக போராடுறேன் சார், அவ்வளோதான். அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஒரு சின்ன பிரச்சனை தான், அது ஸ்மூத் பண்ணவர் தானே சார், அதை வந்து மிக ஸ்மூத் பண்ணி. அப்போ ராதாகிருஷ்ணன் சார் வந்து தமிழ் ப்ரொடியூசர்களோட ஒரு கவசமா இருக்கிறாரு. அதை நம்ம படகி போகும்போது வால் இல்லாமல் போகக்கூடாது. அப்போ நம்மளோட அணிக்கு ராதாகிருஷ்ணன் இல்லாமல் இருந்தால் அது ஆயுதம் இல்லாத அணியாகும். அப்போ இந்த தலைமை, இந்த படையோட ஆயுதமா ராதாகிருஷ்ணன் இருப்பாங்க. அப்புறம் கமலாநாசர், இவங்களெல்லாம் குடைச்சலே கமலாநாசர் தான். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி கமலாநாசர் இல்லை, மிகச்சிறந்த அறிவாளி. அவர் வந்து எப்பவுமே அந்த பேப்பரை நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பேன். என்ன ஃபியூச்சர் பிளான்லாம் வந்து நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும், என்ன மாதிரியான ஃபியூச்சர் பிளான்னா அவ்வளோ அழகாக ஃபியூச்சர் பிளான் பண்ணுவாங்க. திட்டமிடுதல் எல்லாம் சிறப்பாக பயன்படுவாங்க. பங்க்சுவாலிட்டியும் 10 மணினா 10 மணிக்கு வரணும். யார் வரலனாலும் சொன்னாங்க இல்லையா, வரும்போதே 10 மணிக்கு போகணுங்கிற மாதிரி. அது மாதிரி மிகச்சிறந்த வீரத்துக்கு அவங்க சொன்னாங்க. வீரத்துக்கு உண்மையான வந்து பெண்மணி வந்து நம்ம கமலாநாதன் தான். ஒரு தடவை வந்து எலெக்ஷன் நடந்தது, உங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்கும், கொஞ்சம் பேர் தெரியாது. அதில் ஒரு பெரிய அடிதடிலாம் நடந்துச்சு. அப்போ வந்து அரசு இயந்திரம்லாம் அவங்களுக்கு எதிராக வேலை செய்யுது. அவங்க வெற்றி பெற்றவங்களை வந்து அந்த பொட்டியெல்லாம் மாற்றி இவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வெற்றி பெற்றவங்க கூட ஆமாம் சார் நாங்கள் தோத்துட்டோன்னு வந்து போகிற நிலைமையில அன்னைக்கு எதிர்த்து நின்ன ஒரே அவங்கள வந்து கமலாநாதன் தான். என்ன சொல்லு, ஏன் நான் போகணும், நான் ஜெயிச்ச அன்னைக்கு போலீஸ் கமிஷன் அசிஸ்டன்ட் கமிஷன்லாம் அங்கே மிரட்டுறாங்க.
எல்லாருக்கும் வந்து பதில் கொடுத்த அந்த அம்மா வந்து மற்றவனா கலைஞ்சு போயிட்டாங்க. ஒரு பயம், சரி ஒரு அரசு எந்திரம் இது இருக்கு நம்ம தலையிடக்கூடாது. ஆனால் மொத்த பேருக்கும் சவாலான இடம் வந்து கமலானி. அது யாரா வேணாலும் இருக்கட்டும், உண்மைன்னு இருந்தால் அந்த உண்மைக்காக எடுத்து போராடுற மிகப்பெரிய பெண்மணி வந்து கமலானி. அது மாதிரி வந்து திட்டமிடுதல் கூட அழகா திட்டமிட்டு மிகச்சிறந்த கூட்டங்களை மிகச்சிறந்த கருத்துக்களை தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும். அப்போ நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஆயுதமா ராதாகிருஷ்ணன் இருப்பாரோ அது மாதிரி வந்து ஒரு அறிவான ஒரு பெண்மணியா வந்து கமலானி இருப்பாங்க. அப்ப 2 செக்ரட்டரியும் நம்ம சைட்லேருந்து வந்தாதான் அறிவும் ஆயுதமும் இணைந்த ஒரு படையா இந்த படை இயங்கும். அப்போ நம்ம 2 பேருக்கும் யாராவது வந்து மாற்றி போடுறது அப்படிங்கிற வேட்டை தயவு செய்து பண்ணிடாதீங்க. அது நமக்கு நாமே செய்கிற துரோகம். அந்த துரோகத்தை யாரும் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் தம்பி போஸ் உண்மையாக வந்து எனக்கு தெரியாது. போஸ் வந்து நிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. போஸ் வந்து பார்த்தா திடீர்னு ஒரு போஸ்ட் வருது, போஸ் தலைமையில ஒரு அணி வருதுன்னு. நான் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து ராதா வந்து தலைவர் அடிக்கிறார் சொன்னவரே முரளி சார் தான். முரளி சார் தான் ராதா தலைவர் அடிக்கிறார் சொல்றாங்க. நீங்க வந்து எல்லாரும் இன்னும் நான் வந்து கமிட் பண்ண உடனே தாடு சார் கூப்பிட்டாரு. இது மாதிரி வந்து இந்த வாட்டி ராதாகிருஷ்ணன் கோச் பண்ணார். சரிங்க சார் சொல்லிட்டோம். சொன்ன பிறகு இப்போ பார்த்தா போஸ் நிற்கிறேங்கிற. நான் வந்து போஸுக்கு எப்படி சொல்றது நிற்காதன்னு. லிங்குசாமி வந்து எனக்கு கூட பிறக்காத தம்பி வரும். உடனே லிங்குசாமி ஃபோன் பண்ணேன், லிங்கு இது மாதிரி ஒரு தகவல் வருது, அது போல நின்னா நான் வந்து உங்க கூட இணைஞ்சு செயல்பட முடியாது. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ராதாகிருஷ்ணன் சாருக்கு சப்போர்ட் பண்ண நான் சொல்லிட்டேன். அதனால தயவு செய்து தம்பி இது மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாற்றிக்கிறோம், எண்ணத்தை மாற்றிக்கணும். அப்புறம் தானு சார் கூப்பிட்டாரு. அவரை வந்து கூப்பிட்டு வந்து இங்கே நிற்க வச்சு, அவர் முதல்ல செக்ரட்டரி தான் கூப்பிட்டு வந்தான். அவர் சொன்னார், அண்ணே தலைவர் நிற்கிறேன், எனக்கு செக்ரட்டரி கொடுத்தாரு. பரவாயில்ல வாப்பா இங்கே வந்த பிறகு அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி கமலா சார் கமிட் பண்ணிட்டோம். இப்போ தலைவராக இருக்கிற ராதாகிருஷ்ணன் சார் செக்ரட்டரி ஆகிட்டாரு. அப்போ வந்து தமிழ் குமரன் இப்போ வந்து ஒரு சேஞ்ச் வருது. தமிழ் குமரன் தலைவர் இப்போ செக்ரட்டரி. அப்போ மறுபடியும் அவங்க வந்து தானு சார் சொல்றாங்க, தம்பி ஓசா பொருள் கொஞ்சம் தலைவர் கொண்டு வந்து செக்ரட்டரி கொண்டு வந்துருந்தா. ஆனால் ஏன் சொல்றேன்னா, தலைவர்னு 3 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ராதாகிருஷ்ணன் பரவாயில்ல இந்த தலைவர் பதவி இல்லைன்னா பரவாயில்ல. தலைவராக தான் அனௌன்ஸ் பண்ண போஸ் வந்து எனக்கு தலைவர் பதவி இல்லைன்னா பரவாயில்ல பரவாயில்ல. அப்போ இவங்க யாரும் பதவிக்காக படிச்சுடுவோம் கிடையாது, ஒரு நல்ல அணியை உருவாக்கணுங்கிறது தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கமலக்கண்ணன் வந்து அவர் சொன்னார் வந்து மற்றவருக்கு சொன்னார் தானு சாரை பற்றி. உண்மையாகவே எனக்கு தெரிஞ்ச அடுத்த கண்ணன் தானு சார் சின்ன கண்ணன் வந்து கமலக்கண்ணன் தான். ஏன்னா பழக்கம் கம்மி தான், ஆனால் பழக்கத்துக்கு மிக இனிமையான நண்பர். பெரிய பெரிய இது கூட சாதாரண சிரிச்ச மாதிரி பண்ணுவார். நமக்கு சண்டை வந்துட்டு இருக்கும்போது, அண்ணா இது நம்மளாம் ஒன்று தானே. ஒரு ஃபங்க்ஷன் போனார், தனியாக கூப்பிட்டு போனார். அண்ணா நம்மளாம் ஒன்று தான், ஏன்னா சண்டை நம்மளாம் ஒன்றா போயிடலான்னு. அப்போ இது குடும்பம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன பிரச்சனைலாம் அவருக்கு தெரியாது, நம்மளாம் ஒரு சேர்ந்து இருக்கணும்னு. அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய மிகச்சிறந்த மனிதராக வந்து கமலக்கண்ணன் இருக்காரு. அதனால அவர் துணைத் தலைவராக நீங்கள் வந்து அவர் தேர்ந்தெடுப்பது நமக்கு நல்லது, அவருக்கு எந்த விதத்துக்கும் நல்லது இல்லை. அவர் பொது இது கூடுதல் பணி தான் நம்ம சங்கத்துக்கு நல்லது. ஏன்னா இணைந்து ராதாகிருஷ்ணன் கூட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான மனிதர் வந்து கமலக்கண்ணன். அப்புறம் ஆர்கே சுரேஷ் பற்றி ஏற்கனவே சொன்னேன். ஆர்கே சுரேஷ் வந்து எப்படின்னா, நமக்கு இப்போ சென்ட்ரல் ஏதாவது வேலை நடக்குன்னா ஆர்கே சுரேஷ் கூப்பிட்டு போனால் கொஞ்சம் வேலை நடக்கும். ஏன்னா முன்னாடி வந்து நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்க நம்ம வந்து 2-3 மாதமாக ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் ஆர்கே சுரேஷ் இது மாதிரி வந்து என்ன அண்ணே போகலான்னு அப்படின்னு வந்து அடுத்த 48 மணி நேரத்தில் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நம்ம ஐஎன்பி மினிஸ்டர் 2 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாரு. உடனே மறுநாளே போயிட்டு உட்காந்து அவங்க கூட ஏறக்குறைய ஒரு 1/2 hour உட்காந்து நம்மளுடைய பிரச்சனைகளை தெளிவாக பேசு. அப்புறம் அதை கன்சிக்யூட்டிவ் அவங்களால நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலையே தவிர, ஆர்கே சுரேஷ்க்கு அந்த வந்து டெல்லியில் ஒரு நல்ல வயது இருக்குது. நம்ம ஸ்டேட்டில் வந்து ராதாகிருஷ்ணன் பார்த்துக்கலாம், சென்ட்ரலில் வந்து ஆர்கே சுரேஷ் பார்த்துப்பாரு. அதனால் நீங்கள் ஆர்கே சுரேஷையும் சேர்த்து வேற இது பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து இணைச் செயலாளர் இருக்கிற சகோதரி விஜயகுமார் வந்து சுஜாதா விஜயகுமார் வந்து மிக 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 மிகச்சிறந்த அதாவது நல்ல ஒரு தாயுள்ளம் கொண்டவங்க தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும். என்ன கேட்டாலும் அது இருந்தே பேச மாட்டாங்க. அவங்களோட 3 முறை பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். ஒரு முறை கூட குஷ்பாவது கொஞ்சம் வந்து டக்குன்னு கொஞ்சம் கோவப்படுவாங்க. இவங்க வந்து அந்த நம்ம பிரச்சனைகளை வந்து நம்மளை மாதிரி யோசிச்சு நம்ம அவங்க வந்து கொஞ்சம் தான் நம்ம அவங்க 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாம கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவ்வளோ அழகாக அவளை டீல் பண்ணக்கூடியவங்க. யாரோட சண்டை போட மாட்டாங்க. எவ்வளோ பெரிய வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா, எங்களுக்கு ஒரு அடி இருக்கும், அடி நீ பிச்சு எடுத்துகிட்டு வந்தோம் சார், முடிச்சிடணும் சார். ஆனால் வந்த உடனே அவங்க அப்படியே பெட்டிப்பாமல் அடங்கிடுவாங்க. இந்த அம்மா வந்து அவ்வளோ அன்பாக
வந்த உடனே முதல்ல அவங்களுக்கு காஃபியோ டீயோ இதை கொடுத்து வந்து வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்த மாதிரி அதுக்கப்புறமா பேச்ச தொடங்குவாங்க. அப்போ அந்த வேலையை 2 பேருக்கும் பாதகம் இல்லாமல் எங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் பண்ணி கொடுத்தாங்க. தயாரிப்பாளரையும் காப்பாற்றினாங்க. தலைவராக இருந்து அவங்களோட துணைத் தலைவராக கூப்பிடுறது எனக்கு சொன்னார் தானே சார். அப்புறம் இணைச் செயலாளர் சொன்னார். இந்த சின்ன சின்ன மாற்றம் வரும்போது அந்த எனக்கு சொன்னேன், சார் தலைவராக இருக்கிறவங்கள எப்படி சார் பண்ணுறாங்க? இல்லை சும்மா கேட்டு பார்க்குறாங்க. நான் கேட்டேன், இது மாதிரி பண்ணலாமா? அண்ணா நீங்கள் எது சொன்னாலும் பண்ணலாம், நல்லது நீங்கள் நினைக்கிறீங்களா, நல்லதுன்னு நினைக்கிறீங்களான்னு. அம்மா நீங்கள் இதில் இருந்தால் ரொம்ப நல்லதுமா, ஏன்னா உங்களுக்கு மறு ஒரு ஆட்கள் வரும். பரவாயில்லன்னா அதை ரிசைன் பண்ண சொல்கிறாங்கன்னா பண்ணுறீங்களாப்பான்னு கேட்டேன். அப்பனே நீங்கள் சொன்னால் பண்ணுறேன்னாங்க. மறுநாள் ரிசைன் பண்ணி இது. அதனால் இந்த பதவிக்காக அவங்க அலையலை, நம்ம தான் அவங்களை வளைஞ்சு இந்த பதவி கொடுப்போம். அப்போ இது ஒரு மரியாதையாகவும் ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். அது குடும்பமாக இதை வந்து இந்த அணியை ஒரு குடும்பமாக வச்சுருக்கணும்னா சுஜாதா விஜயகுமார் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் நீங்கள் தயவுசெய்து சுஜாதா விஜயகுமார் இணை. மற்றபடி இங்கே இருக்கிற இசி மெம்பர்ஸ் இதில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அப்படி இப்படி மாற்றி கொள்ளாங்க. தயவுசெய்து கடந்த 3 வருடங்களில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட பிரச்சனையே ஒற்றுமையின்மை தான். நீங்க இதுல கொஞ்சம் பேர் அதுல கொஞ்சம் பேர் போட்டீங்கன்னா மறுபடியும் அந்த நோயை தமிழ் சங்கத்துக்கு கொண்டு வந்துடுறீங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த மொத்த இசி மெம்பருக்கும் உங்க ஓட்டு போகணும். ஒருத்தர் விடாம இதுல வந்து நம்ம இசினியரா இருக்கணும் போட்டு அவங்க போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. எப்படி இவங்க கிட்ட வந்து ஒரு உறுதியை கேட்கணும், நீங்க அனைத்து செயற்குழு கூட்டங்களும் கலந்து கொள்ள வேண்டும், எப்படி இவங்ககிட்ட ஒரு உறுதியை கேட்கணும், அதே உறுதியை உங்ககிட்ட கேட்கணும். நீங்க அனைவருக்கும் இந்த அணிக்கு ஓட்டளிப்பீர்களா? நீங்க உங்க கைவழி மூலம் நீங்க அனைவரும் யார் யாரெல்லாம் இந்த அணிக்கு ஒட்டுமொத்தமா ஓட்டு போடுறீங்க உங்க கைத்தட்டல் மூலம் அதை விரும்புங்க. ஏன்னா தயவு செய்து மாற்றிக்கூடாதீங்க. ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் உள்ள வந்தா கூட அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எதிரணியிலிருந்து வந்தேன் அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும். அப்ப அந்த சுமூகத்தன்மை அங்க போயிடுது. அப்ப தயவு செய்து இந்த அணியில் இருக்கிற சகோதரர் அழகன் தமிழ்மணி, சகோதரர் சித்தாலட்சுமணன், கஃபார், முரளி, மாதேஷ், பிரவீன்காந்த், ஞானவேல், பழனிவேல், பைஜாடம், மகேந்திரன், ஜோதி, செந்தாமரை கண்ணன், கே முருகன், நீலகிரி ஏ முருகன், சாலை சகாதேவன், டேவிட் ராஜ், ஜெயசீலன், ராஜேந்திர பக்ருதீன், பி என் ரஜித்குமார், தாய் சரவணன், பிரதீப் சாம்ஸ், எஸ் என் ராஜராஜன், பிஜி பாலாஜி, ஏ ஏழுமலை, இசக்கி ராஜா, தனசண்முகன், இந்த 26 பேரும் வெற்றி பெறும்போதுதான் தயாரிப்பாளர் சங்கம் நிற்கும். 33 பேர் ஒரு அணியா இருந்து செயல்படுவாங்க அப்படிங்கிற நிலையை நாம உருவாக்க வேண்டும். அப்போ இந்த கூட்டம் நான் இப்போ பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, வழக்கமாக வந்து நாங்களாம் வந்து உட்காந்துருப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக சேருவாங்க, அப்புறம் ஃபுல்லாக இருந்தால் கூட்டத்தாங்க. ஆனால் இப்போ மாறா இங்கே மொத்தமாக ஒரு 500 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க. நாங்கள் உள்ளே வரும்போதே 500 பேர் வந்திருக்காங்க. நாங்கள் தான் லேட்டாக வந்தோம். இப்போ பார்த்தா வெளியே ஒரு 500 பேர் இருக்காங்க. அப்போ ஏறக்குறைய இப்போ வந்து ஒரு 700-800 பேர் இங்கே இருக்கு. மொத்தமாகவே 1500 பேர் தான். நம்ம ஒரு வேலை செய்ய முடியுமா? எனக்கு ஒரு 3 ஓட்டு இருக்கு. நான் ஒரு 3 ஓட்டை கொண்டு வரேன். என்னை நம்பி ஒரு 50 பேர் 100 பேர் ஓட்டு போடுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இவங்க போட மாட்டாங்கன்னு சொல்றது, ராதாவோ தமிழ் குமரனோ கமிலாவோ, சார் இவங்க எனக்கு போட மாட்டாங்க சார் அப்படின்னு ஒரு 3 பேர் எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த 3 பேர் ஓட்டை நாங்கள் வாங்கி தரோம். அப்போ நீங்க 2 பேர் ஓட்டை நீங்க வாங்கி கொடுத்தீங்க. இங்க வந்திருக்க ஒரு உறுப்பினரும் 2 ஓட்டை வாங்கி தரோம். ஏன்னா வெற்றிங்கிறது எப்படி இருக்கணும்னா, மார்ஜினல் ஜெயிச்சாங்க, கொஞ்சம் ஜெயிச்சாங்க அப்படி இருக்கக்கூடாது. மொத்தம் 1500 ஓட்டுல 1300 ஓட்டு போடாதுன்னா 1100லேருந்து மினிமம் ஓட்டு 1100 இருக்கணும். 1100 மினிமம் ஓட்டாக இருக்கணும். 1250 அதிகபட்ச ஓட்டாக இருக்கணும். அப்போது அதுதான் சிறந்தது. ஏன்னா இந்த அணி அது போல அணியாக இருக்கும். இந்த அணி வெற்றி பெற வைக்க வேண்டியது யாரோட கடமை? நம்ம தயாரிப்பாளர்களோட கடமை. நிச்சயமாக என்ன தானு சார் சொன்ன மாதிரி இதில் அனைத்து வழிகளிலும் நாங்கள் அவரோட தானு சாருக்கு மிக நிறைய விஷயங்கள் சொன்னார். அவர் அப்படி அவர் சொல்லி என்ன அடித்தாலும் தாங்கிக்கிறான் டைம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஊசி பேசி இதே வேலையா வந்து காலையில் ஆரம்பிச்ச மீட்டிங் இருந்து இன்னைக்கு வந்து 9 மணி ஆச்சு. இன்னும் ஒரு மீட்டிங் வெளியே கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படியே ரவுண்ட் த கிளாக் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த தமிழ் திரைப்படத்துறைக்கு நான் சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து இன்னைக்கு வந்து இயக்குனராக தயாரிப்பாளராக இந்த நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்காக நம்ம இண்டஸ்ட்ரி. அப்போ என்னால் கூட இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன உதவி பண்ண முடிஞ்சால் அந்த உதவி ஒரு வந்து சார் சொன்னார், கூட சார் சொன்னார், இந்த மாதிரி 10 ப்ரொடியூசர்ஸ் சூஸ் பண்ணாங்க. அந்த பேங்க்குக்கு நீங்கள் வந்து சந்திரபிரகாஷ் சாரை வந்து சேர்மனாக போடுங்க.
ஒரே ஒரு பைசா அங்கிருந்து எவனும் வாங்க முடியாது. ஃபைனான்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது ஏன்னா அவர் பணத்தை இல்லை, சங்க பணத்தை கூட அவர் அப்படிதான் பார்ப்பார். டிடிவின்னு தமிழ் திரைன்னு ஆரம்பிச்சோம். எங்க பணம் தான், நாங்க 3 லட்சம் போட்டு 30 லட்சம் எங்க பணம் தான். ஆனா வெளியே 2 கோடி ரூபாய் டெபாசிட் வாங்கிடுறோம். அவர் சொல்லிட்டாரு, செல்வமணி இந்த 30 லட்சம் ரூபாய் நீ கைட்டு போட்டு சொன்னா போடுவேன், அந்த 2 கோடி இருந்து ஒரு பைசா கூட நம்ம எடுக்கக்கூடாது, அது அப்படியே தான் வச்சிருக்கணும். அது இன்னொருத்த பணம், அதை நம்ம தொடக்கூடாது. கடைசியா நாங்கள் அந்த 2 கோடி ரூபாய் திருப்பி கொடுத்து ஏசிஎஸ் வந்த பிறகு அது மூலமா தான் தந்துடுற ஒரே ஒரு காசு கூட அதுல எழுந்ததெல்லாம் எங்க பணத்தை தான். அது மாதிரி அவர் சங்க பணத்தை அப்படி மாதிரி வச்சிருப்பாரு. அப்ப அந்த பேங்க் ஏற்படுத்த நிச்சயம். இப்போ உங்களுக்கு சில பேருக்கு அது காமெடியா தோணலாம், ஆனா இது செயல்படுத்த முடியும். ஏன்னா நம்ம சொசைட்டியில் வந்து ஹவுசிங் சொசைட்டி இருக்கு இல்லைங்களா, இதன் மூலம் அதுவே ஒரு பேங்க் தான். அதன் மூலம் நகை கடன் கொடுக்கலாம், ஃபைனான்ஸ் வாங்கலாம், வட்டிக்கு பணம் கொடுக்கலாம். அதை சிறப்பாக பயன்படுத்தினா இன்னைக்கு கூட அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதான் சார் தமிழ்குமரன் சார், அதில் வந்து 1000 தயாரிப்பாளர்கள் வீடு கட்டலாம் சார். 1000 நீங்கள் அதை வந்து இன்னைக்கு கடன் வீடு இல்லாத தயாரிப்பாளர்கள் 1000 தயாரிப்பு வீடு கட்டலாம் குறைந்த வட்டியில். நாங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே பண்ணிட்டு முடியும், ஏன்னா நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் அது மாதிரி தேவைப்பட்டால் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா தனியார் மூலம் கூட எங்களால் பண்ணித்தர முடியும். இப்போ ஏறக்குறைய நாங்கள் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ கவர்மெண்ட்டோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 6000 வீடு கட்டுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஓகே பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்கோம். அது அப்ரூவல் வந்துச்சுன்னா நாங்கள் வீடு கட்ட தொடங்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் சின்ன முயற்சியாக நாங்கள் வந்து ஒரு ஸ்டுடியோ தொடங்கி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிரம்மாண்டமான ஸ்டுடியோ நம்ம ஸ்டுடியோ தான். நம்ம அரசு கொடுத்த இடத்துல 20 ஏக்கர் 15 ஏக்கரில் நாங்கள் பிரம்மாண்டமான ஸ்டுடியோ கட்டியிருக்கோம். அது மாதிரி நம்மளோட முயற்சிக்கு நீங்கள் 1000 பேருக்கு அதில் தாராளமாக ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட் கட்டி கொடுக்கலாம். அதுக்கு உண்டான வசதி இருக்குது, இடமும் இருக்குது. அது வீடு இல்லாத தயாரிப்பாளர் கொடுத்து வீடு இருக்கணும் கொடுக்கலாம். 1000 பேருக்கு அந்த 10 ஏக்கர் இடத்துல வீடு கட்ட முடியும். அதுக்கான முயற்சி எங்கள் எடுத்தீங்கன்னா ராதா சார் அதுக்கு உடனிருந்து நாங்கள் நிச்சயமாக நாங்கள் அதுக்கு என்னால் முயற்சி உதவி. மற்றபடி நான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை, அதிகம் எல்லாருமே சொல்லிட்டோம். நாம் வெற்றி பெறுவது இந்த வெற்றி கூட்டணியான நலம் காக்கும் அணி வெற்றி பெற்றால்தான் தயாரிப்பாளர் சங்கம் வெற்றி பெற்றார்கள். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து அனைத்து பேர் 33 பேரையும் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.